So good evening to all. இன்னைக்கு நம்ம இந்த ஜூம் கிளாஸில் என்ன டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. யூனிட் நம்பர் 9 ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் நம்ம இன்வென்ட்ரி தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரௌண்ட் யூனிட்ஸ் 10 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த 10 யூனிட்ஸ்க்கு எப்படி நமக்கு எக்ஸாம்ஸில் எப்படி டேக்கிள் பண்ணணும், கொஷின்ஸில் எப்படி கிராக் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எப்படி நம்ம ரீகால் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை தான் நம்ம இந்த செஷன்ஸ்லேயும் நெக்ஸ்ட் வர செஷன்ஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் 9 ஓஆரில் இன்வென்ட்ரி தியரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி தியரி. இன்வென்ட்ரி தியரி அந்த இன்வென்ட்ரி தியரி அப்படிங்கிறது நம்ம யூனிட் நம்பர் 9ல் ஆல்ரெடி ஒரு 6 to 7 டாப்பிக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டாக நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா கேம் தியரி அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து எல்பிபி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து PERT சிபிஎம்மோட கான்செப்ட்ஸ் சொல்லியிருப்போம். அதுக்கடுத்தது கியூ தியரி அப்படிங்கிறலாம் பார்த்துருப்போம். அண்டு லாஸ்ட் இந்த யூனிட்லேயே ரிமைனிங் இருக்க ஒரே ஒரு கண்டென்ட் அப்படின்னா இன்வென்ட்ரி தியரி தான். நமக்கு ரிமைனிங்கு இந்த 7th 6th 9th யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஸ்ஸிங்கான கண்டென்ட், ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுக்குமே நம்ம கிளாஸஸ் பார்த்துருப்போம். ரிமைனிங் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். எல்பிபியோட சால்விங் டெக்னிக்ஸும் பார்த்துருப்போம், அசைன்மெண்ட் ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமும் பார்த்துருப்போம், அண்ட் கியூ தியரியோட கான்செப்ட் சொல்லியிருப்போம், PERT சிபிஎம் பார்த்துருப்போம், கேம் தியரி, எல்லா கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். லாஸ்ட் இது ஒரே ஒரு பெண்டிங்கான டாபிக் தான் இன்வென்ட்ரி தியரி. இதையும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு இந்த நேரத்தில் இன்வென்ட்ரி தியரிலேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. கேட்டால் ஒரு கொஷின்ஸ் வரதுக்கு தான் பாசிபிள். அப்படியும் சில டைம்ஸில் இந்த கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து சில டைம் ஸ்கிப் பண்ணவும் ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் இந்த டாபிக் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற பேசஸ் சொல்லியிருப்போம். பட் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன்ஸாக இருக்கும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுருக்க சில கொஷின்ஸ் நமக்கு மாடல் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் இல்லை கிளாஸ் டெஸ்ட்லேயே ஆகட்டும் கண்டக்ட் பண்ணக்கூடிய சில கொஷின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தா போட்டு போதுமானது. நீங்கள் புதுசாக ஒரு கொஷின்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். இதில் பேசிக் லெவல் இந்த இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கண்டென்ட்டாக நம்ம டெலிவர் பண்ணியிருந்திருப்போம். இன்வென்ட்ரி கண்ட்ரோலில் டேர்ம் நம்ம அந்த டேட்டாஸ் அந்த டிமாண்ட்ஸுங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது டிட்டர்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் கண்டிஷன் என்ன, ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருப்போம். இதுலேயே நம்ம 2 கேட்டராக பிரிச்சுட்டு நமக்கு கொடுத்துருக்க ஷார்ட்டேஜ் வித்தவுட் ஷார்ட்டேஜ் மோஸ்ட்லி நம்ம இங்கே இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி மாடலில் பொறுத்த வரைக்குமே நமக்கு 2 கேட்டராக தான் ப்ராப்ளத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஷார்ட்டேஜஸ் இருக்குது, ஷார்ட்டேஜஸ் இல்லை அப்படிங்கிற பேசஸை தான் நம்ம கொடுத்துருப்போம். வித் ஷார்ட்டேஜ், வித்தவுட் ஷார்ட்டேஜ். நமக்கான சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா வித்தவுட் ஷார்ட்டேஜ் மட்டும்தான் நமக்கான டேர்ம்ஸாக இருக்குது. வித் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. ஓகேங்களா. இது பிஜிடிஆர்பிக்கு இருந்ததுன்னா வித் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அது பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது வித் ஷார்ட்டேஜஸ் அப்படி இருந்தாலும் இது வரைக்கும் நமக்கு கேட்ட ஒரு 2001 to 2000 இப்போ ப்ரெசன்ட் வரைக்குமே நம்ம பார்த்தோன்னா இதுலேருந்து கொஷின்ஸ்க்கு கேட்டதே கிடையாது. அதாவது வித் ஷார்ட்டேஜஸில் கொஷின்ஸே கேட்டதில்லை. வித்தவுட் ஷார்ட்டேஜஸ் மட்டும்தான் அங்கே சிலபஸாக இருக்கிற பட்சத்துக்கு அவங்க அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கான போர்ஷன் இருக்கிறதையே நமக்கு வித் ஷார்ட்டேஜே கிடையாது, வித்தவுட் ஷார்ட்டேஜ் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு இதில் கொஷின்ஸ் கேட்குறது ரேர் தான். அப்படி கேட்டாலும் பேசிக் லெவல் கொஷின்ஸ் தான் நம்ம கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது வித் ஷார்ட்டேஜ், வித்தவுட் ஷார்ட்டேஜஸ் இல்லையா. வித் ஷார்ட்டேஜ் நமக்கு கிடையாது, வித்தவுட் ஷார்ட்டேஜ் கிடையாது இல்லையா. வித்தவுட் மட்டும்தான் நமக்கு இருக்குது. வித்தவுட் ஷார்ட்டேஜஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வித்தவுட் ஷார்ட்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நமக்கு அனலைஸ் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் சொல்லியிருப்போம். அதுக்கான டைமிங் செஷன்ஸில் இருக்கக்கூடிய ரன்னிங் அவுட் த செவரல் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை செவரல் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம 3 கேட்டராக ஃபார்முலாஸை நம்ம கொடுத்துருப்போம், லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்லி ஃபண்டமெண்டல் ஃபார்மை மட்டும் நீங்கள் கிளியராக கோத்ரூ பண்ணிட்டால் போதும். இது வரைக்கும் நம்ம கொஷின்ஸ் கேட்டது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் டிஆர்பி கொஷின்ஸ் டிஎன்பிசிஸில் வரைக்குமே கேட்டது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃபார்ம் மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு டெக்னிக்காக பார்த்துருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ தட் இஸ் Q நாட் ஆர் இதை சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆப்டிமம் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லக்கூடிய Q நாட், ஆப்டிமம் ஆர்டர் EOQ, இதை தான் நம்ம சொல்லுவோம் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். EOQ அப்படின்னு சொல்லியிருப்போம். EOQக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. Q நாட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2D C0 டிவைட் பை C1 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதில் D நான் டிமாண்ட் தெரியும், C0 C1ங்கிறது நமக்கு தெரியும், செட்டப் காஸ்ட் அண்ட் கேரிங் ஹோல்டிங் காஸ்ட் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம N நாட் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு T நாட்,
அண்டு சி மினி இந்த சிமெண்ட் இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும்தான் நமக்கு எல்லா டேர்முக்கும் நமக்கு ரன்னிங் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லா டேர்முக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் இந்த 4 ஃபார்முலா இதுதான் பேஸ் ஃபார்முலா. இந்த பேஸ் ஃபார்முலா தான் ரிமைனிங் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த 4 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நீங்கள் இந்த நெக் ஆஃப் மொமெண்ட்டில் நீங்கள் வேறு எதுவும் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மோஸ்ட் ப்ராப்ளி இதில் கேட்குறதுக்கு ரொம்ப ரேர் தான். அப்படி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் இதுக்கான ஃபார்முலாஸை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அது கேட்குறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான பாசிபிள். ஓகேங்களா? இப்போ இதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம தியரி பார்ட்ஸை நம்ம கொடுத்துருப்போம். இதுக்கான அந்த தியரி பார்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போது வித்தவுட் ஷார்ட்டேஜஸ் அப்படின்னா நம்ம லீட் டைம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது, வித்தவுட் ஷார்ட்டேஜஸ் அப்படின்னா லீட் டைம் என்னவாக இருக்கும், லீட் டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 0 அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ் அந்த லீட் டைம் 0ங்கிறது வித்தவுட் ஷார்ட்டேஜஸ்னால் நமக்கு லீட் டைம் என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு EOQs, அதாவது இன்வென்ட்ரி மாடல்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் நம்ம சொல்லலாம். அந்த TNPSCs அண்ட் TRBஸில் திரும்ப கேட்குற ஒரு கொஷின்ஸ். நம்ம இந்த கொஷின்ஸை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இன்வென்ட்ரி மாடலில் பேஸ் லெவலில் கேட்கணுன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். லீட் டைமுங்கிறது என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அதுக்கான ஃபண்டமெண்டல் ஃபார்முக்கான அந்த பேசிக் நமக்கு ரூல்ஸு கொடுத்துருப்போம், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஆகட்டும், இதுக்கான நொட்டேஷன்ஸ் நீங்கள் என்ன இருக்கும், அதுக்கான நொட்டேஷன்ஸ் ஆகட்டும், இந்த இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸை மட்டுமே இன்வென்ட்ரி மாடலுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் அனலைஸ், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே ப்ராப்ளம்ங்கிறது ரொம்ப ரேர், 1 or 2 ப்ராப்ளம் தான் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ரொம்ப ப்ராப்ளத்தை சர்ச் பண்ண வேண்டிய நீட் கிடையாது. ஸோ இந்த பேசிக் இந்த ஃபார்முலாஸ், இந்த ஃபண்டமெண்டல் ஃபார்மு, அதுக்கான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில இயர் கொஷின்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த இயர் கொஷின்ஸை டேட்டாஸை கொடுத்துட்டு எப்படி டேரெக்டாக ஃபார்முலாஸில் அப்ளை பண்ண முடியுன்ற லெவலுக்கு தான் ஃபார்முலாஸ் நமக்கு மெட்டீரியல்ஸ்லையும் அந்த வீடியோ கிளாஸஸ்லையும் நம்ம கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் சில ப்ராப்ளம்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட ப்ராப்ளம்லாம் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த பேசிக் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற அந்த டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நெக் ஆஃப் மொமெண்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த தியரி கண்டென்ட்டை மட்டும் நம்ம இன்வென்ட்ரி மாடல்லாம் என்ன சொல்கிறோம், எத்தனை டைப் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்குது, 5 டைப் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் அந்த அடுத்தது லீட் டைமுங்கிறது 0வாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்ட கொஷின்ஸ், இதெல்லாம் TNPSC அண்ட் TRBயில் கேட்ட கொஷின்ஸ். இன்வென்ட்ரி எத்தனை டைப் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்குது, லீட் டைம் கொஷினை நம்ம தியரி கொஷின்ஸ் கொடுத்து லீட் டைமுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு திஸ் இஸ் வாட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேவா? லீட் டைமுக்கான டெஃபினேஷன்ஸாக இருக்கும். அந்த ஏதாவது ஒரு டெஃபினேஷன்ஸை கொடுத்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி கேட்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபார்முக்கான ஒரு டேர்ம்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஒரு நாலேஜ் பாயிண்ட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபார்ம் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த பேசிக் அந்த ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இப்போ இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஷார்ட் மினிட்ல நீங்கள் அந்த தியரியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் இஸ் அ சேஃபஸ்ட் ஜோன். ஸோ அதுக்கடுத்தது நம்ம இன்வென்ட்ரி மாடலுக்கு மட்டும் நம்ம சொல்லவே இல்லை. ஸோ எந்த யூனிட்டை இப்போ நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் எடுக்கிறப்போ நீங்கள் இப்போது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அந்த தியரி கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ், அதை முடிஞ்ச வரைக்கும் இப்போ நாங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸில் நீங்கள் ரீகால் பண்ணுறதுனாவே கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ அதை கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது இதை அப்ளை பண்ணக்கூடிய டேர்ம்ஸாக தான் நம்ம ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த தியரியில் நீங்கள் ஸ்டேபிளாக இருந்தீங்கன்னா அதில் கேட்கக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவிங் சோர்ஸஸாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நீங்கள் இந்த ஃபண்டமெண்டல் ஃபார்ம் இதுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் பார்க்கறத விட அந்த தியரியை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்வென்ட்ரி மாடலோட கண்டினியூவேஷன்ஸாக டாப்பிக்காக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இன்வென்ட்ரி மாடல்லேருந்து நெக்ஸ்ட் இதில் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸாக நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் ப்ரைஸ் பிரேக், 1 ப்ரைஸ் பிரேக் அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் ஆஃப் ப்ராப்ளம் தான். இன்வென்ட்ரி மாடல்லையே ஒரு ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை தான் நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஸ்பெஷல் கேசஸ் அந்த இது வரைக்குமே நமக்கு அந்த நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு இருந்தது கிடையாது. ஸோ இப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் இருக்கும் டிஆர்பிக்கு கிடையாது இந்த சிலபஸ். ஸோ இதில் நம்ம கொஷின்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ரேர் தான். ஒருவேளை டேட்டாஸாக நம்ம கொடுத்துருக்கிறப்போ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ராப்ளம் கேட்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு 2 ப்ராப்ளம் தான் நமக்கு இருக்கும். அந்த 2 ப்ராப்ளமே நமக்கான கிளாஸஸ்லையும் நம்ம மெட்டீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம், நம்ம கொடுத்துருப்போம் ஆக்சஸ் பண்ணி. அதை நீங்கள் பார்த்துட்டாவே போதுமானதான். ரொம்ப சிம்பிள் தான்.
ரேஷியோஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. அந்த ரேஷியோஸை ப்ராபபிலிட்டியோட குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரெண்டுக்கும் நமக்கு ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூவை சூஸ் பண்ணது லொக்கேட்டட் டேர்முக்கு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிங்கிறது. அந்த நியூஸ் பேப்பரில் ஃபர்தராக நமக்கு ஆவரேஜாக ஒரு நியூஸ் பாய் பேப்பரை வந்து பர் டேக்கு வாங்குற ஒரு குவான்டிட்டியாக நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியாக நம்ம அதை தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். தட் இஸ் Q0 அப்படிங்கிறதோட வேல்யூவாக நம்ம இதை தான் டிஃபைன் பண்ண போகிறோம். இது ஒரு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியோ ஒரு ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நமக்கு என்ன சொல்ல போகிறோம்னா கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கான டெக்னிக்கல் நேமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி, கிரிட்டிக்கல் சிபி அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டிங்கிறது என்ன டைப்பில் கேட்குறாங்க அப்படிங்கிறது, அந்த காஸ்ட்டுங்கிறது என்ன மாதிரி டைப்பாக இருக்குது, C1 C2 அப்படிங்கிற பேஸஸாக எடுக்கலாமா, இல்லை CS C0 அந்த பேஸஸாக எடுக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக்கும் நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும், இல்லை ரிட்டர்ன் இருக்குது. இந்த நியூஸ் பேப்பருக்கு வந்து ஃபர்தர் நம்ம மேகசைனாக இருந்தால் ரிட்டர்ன் பாலிசிஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராப்ளத்தை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆக்சஸ்க்கும் நீங்கள் மேக்ஸிமம் இதுக்கான ப்ராப்ளம் கேட்டதில்லை. பேசிக்காக அந்த கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டினா என்ன, ஸோ பெஸ்ட் அதுக்கான தியரிஸ் என்ன சொல்லியிருக்கோன்றதை மட்டுமே நீங்கள் மேலோட்டமாக ரீகால் பண்ணுறது இந்த டாப்பிக்கும் இருக்கும். ப்ராப்ளம் கேட்குறது ரொம்ப ரேர் ஈவன் தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ அதுலேருந்து நமக்கு குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம லொக்கேட் பண்ண போகிறோம். EOQ லொக்கேட் பண்ணுறதுக்குன்னா ரெண்டுக்கும் ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூவாக எதுங்க லொக்கேட்டட் ஆகுது அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டிங்கிறது. அந்த கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து அந்த குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டிங்கிறது எங்கே லொக்கேட் ஆகுதுங்கிறது ஜஸ்ட் கிரேட்டர் வேல்யூக்கு லொக்கேட்டட் ஆகுதுன்னு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு ஆல்ரெடி அந்த லொக்கேஷன் பாயிண்ட் தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQ அப்படின்னு சொல்கிறோம். நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளத்துக்கான ஒரு டேர்ம்ஸாக நம்ம அங்கே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் இதோட கண்டினியூஷன்ஸாக அந்த இன்வென்ட்ரி மாடலில் நம்ம அடுத்த டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது இதுவும் இன்வென்ட்ரி மாடல் 2ல் நம்ம இன்வென்ட்ரி மாடல் 2 தான் இது ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படின்னு இல்லை, இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்ம பல்காக பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்வென்ட்ரிஸ்னால் நமக்கு தேவையான ஸ்டாக்கை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கிறோன்றதான் இன்வென்ட்ரி மாடல். இன்வென்ட்ரிஸ் இன்வென்ட்ரினாவே சரக்கு ஸ்டாக்கு நம்ம எப்படி எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறோங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த இன்வென்ட்ரிஸை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அதான ஷார்ட்டேஜஸ் அதுக்கான டேர்ம் நமக்கு கேரி காஸ்ட் என்ன, ஹோல்டிங் காஸ்ட் என்ன, செட்டப் காஸ்ட் என்ன, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இதில் அடுத்த கேட்டராக நம்ம என்ன இதோட அடுத்த டெக்னிக்கல் மாடலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது இன்வென்ட்ரி மாடல் 2ல் நம்ம என்ன அதுதான் நம்ம ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம், 2 ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது, இல்லை மெனி ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய கேட்டராக நமக்கு இருக்குது. பட் நமக்கு இப்போ சிலபஸில் கொடுத்துருக்குது ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம். இப்போ ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சாக நம்ம ஒரு கடையில் போய் பஞ்சாக நமக்கு ஒரு பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாக ஒரு ஏதாவது ஷாப்ஸ்க்கு நம்ம போய் ஒரு கம்பெனி, ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி ஆகட்டும், இல்லை ஒரு பஞ்சா எங்கேயாவது ஒரு ஃபேக்ட்ரிஸ், இல்லை ஒரு கடை ஹோல்சேல் ஷாப்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஷாப்ஸில் போய் நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 1 or 2 மெட்டீரியல்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இல்லை. இதே ஒரு 1000 மெட்டீரியல், 500 மெட்டீரியல், 200 மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி கமாடிட்டிஸ், நமக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? அங்கே டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா. அந்த டிஸ்கவுண்ட்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 100 பொருளுக்கு மேலே வாங்கும்போது நீங்கள் என்ன 100 பொருளுக்குள்ளே வாங்கும்போது டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது. ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்னு வச்சுக்கோங்க, ஒரு பால் மை பென் வாங்குறது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு நார்மலாக இருக்க ஒரு பென்னு வைக்கலாம், ஒரு 10 ரூபி இருக்கக்கூடிய ஒரு பென்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோல்சேல் ஷாப்ஸில் நீங்கள் ஒரு பெண்ணை நீங்கள் வாங்க போகிறீங்க. அந்த பென் வாங்கும்போது ஒரு பெண்ணோட காஸ்ட்டுங்கிறது 10 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நீங்கள் 100 பெண்ணுக்குள்ளே எவ்வளோ பெண் 99 பெண் வாங்கினாலும் அதோட காஸ்ட்டுங்கிறது 10 rupee தான். ஆனால் அதே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷாப்பை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷாப்கீப்பர்ஸ் அவங்க 100 பேனாக்கு மேலே வாங்கும்போது ஒரு பேனாவுக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறோம். ஒரு பேனாக்கு இதில் ஒரு 50 பைசா டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், 20 பைசா டிஸ்கவுண்ட் பண்ணுறோம், 10 பைசா டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கவுண்ட்ஸை நம்ம சொல்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதே ஒரு இப்போது 100 பொருளுக்கு மேலே 100 பெண்ணுக்கு மேலே வாங்குறப்போ அது டிஸ்கவுண்ட்ஸுங்கிறப்போ, இதே 500 பெண்ணுக்கு மேலே வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு அகெயின் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ். ஓகேங்களா? அப்போது ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு 100 பொருளாக 100 பொருளுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கினாலும் டிஸ்கவுண்ட்ஸுங்கிறது ஒரு காஸ்ட்டுங்கிறது ஒரு டைம் குறைச்சாங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கு மேலே ஃபர்தர் டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது. அதுதான் ஒரே இடத்துல மட்டும்தான் பிரேக். அந்த ப்ரைஸ் ப்ரைஸில் ஒரே ஒரு பிரேக் மட்டும்தான் இருக்குது. அதாவது 100 மெட்டீரியல் வாங்குற வரைக்கும் ஒரு ப்ரைஸ்னால் 100 மெட்டீரியலுக்கு மேலே வாங்கும்போது அந்த ப்ரைஸில் ஒரு பிரேக் விழுது. அதாவது ப்ரைஸில் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. பிரேக்குங்கிறது டிஸ்கவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்கிறோம்.
பிரேக் மீன்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ். அப்போ ஒரு இடத்துல மட்டும் தான் டிஸ்கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எவ்வளோ கமாடிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஃபர்தராக டிஸ்கவுண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிறதா ஒன் பிரேக் ப்ராப்ளம், ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படி சொல்லுவோம். இதுவே சில இடத்துல என்ன நடக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கமாடிட்டிஸ் வாங்கும்போது ஒரு ப்ரைஸ், இதுவே 1000க்கு மேலே பார்க்கும்போது இன்னும் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். இதே 2000, 5000 இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி அதிகமாக ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸுங்கிறது கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் மோர் தென் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம். இல்லை 2 இடத்துல பிரேக் இருந்ததுன்னா 2 ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய கேடராக நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு இருக்க சோர்சஸ் அப்படிங்கன்னு பார்க்குறப்போ ஒன்லி நமக்கு சிலபஸில் ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் மட்டும்தான் நமக்கான டேர்ம்ஸாக இருக்குது. ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம். அப்போ அந்த ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படின்னா அப்போது குவான்டிட்டி நம்ம சொல்கிறோம். அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ 0. அப்போ இந்த குவான்டிட்டியை நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த குவான்டிட்டிங்கிறது நம்ம Q. ஓகேங்களா? தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன எடுத்துக்கலாம்னா பிரேக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500க்கு மேலே 0லேருந்து 500 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த 500க்கு மேலே போகும்போது, ஓகேங்களா, 500க்கு மேலே போகும்போது குவான்டிட்டிங்கிறது 500க்கு மேலே போகும்போது நமக்கு என்ன இருக்கும், அந்த ப்ரைஸில் பிரேக் விழும். இதுலேருந்து ப்ரைஸுங்கிறது இதுக்குள்ளே கமாடிட்டி வாங்கியிருந்தால் அதோட ப்ரைஸுங்கிறது என்னவாக இருக்கும் அப்படி, இது குவான்டிட்டி, இது ப்ரைஸ். இந்த ப்ரைஸுங்கிறது 10 ரூபி அப்படின்னா 500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இதுதான் பிரேக். இதை தான் நம்ம சொல்லுவோம்னா பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 500க்கு மேலே போகுது இல்லையா, அப்போ தான் ப்ரைஸில் பிரேக்கப்போ தட் இஸ் 9.5, 50 பைசா டிஸ்கவுண்ட்ஸை நம்ம சும்மா ரஃபாக சொல்கிறது. அப்போ இதுதான் பிரேக். அது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பிரேக். அப்போ இந்த ஒன் ப்ரைஸ் பிரேக் இதை தான் நம்ம ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம் அப்படி சொல்கிறோம். அந்த பிரேக்கை வச்சு நமக்கு எப்படி சொல்ல போகிறோம், இந்த ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ஆக்சஸ் பண்ணணும், இதுக்கான டெக்னிக் என்னங்கிறதுலாம் சொல்லியிருப்போம். அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேங்களா, இதுக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை நம்ம எப்படி ஃபைன் பண்ணணும். ஸோ அதில் EOQ1 EOQ2 கண்டுபிடிக்கணும். டோட்டல் இன்வென்ட் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் எது பெட்டர் சோர்ஸஸ்ன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலாஸ், அதுக்கான சோர்ஸ், அதுக்கான மெத்தட், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ண முடியலாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அது அவுட்லைன்ஸ். ஒரு ஒன் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளம்னா எப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி EOQன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டிங்கிறது எப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸை சொல்லுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு Q1 நாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, Q1 நாட்டை சூஸ் பண்ணுவோமா இல்லை Q2 நாட்டை சூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கான டேர்ம்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், ப்ரோட்டோகால்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான தியரியை நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை ஒர்க் அவுட் பண்ணுற பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை நம்ம எப்படி சூஸ் பண்ணணுங்கிறதுக்கான டேர்ம்ஸையும் நம்ம இங்கே அஸ்யூஷுவலாக நம்ம கொடுத்துருப்போம். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியில் நமக்கு எந்த டேர்மை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் நீங்கள் அது தெரிஞ்சுக்கிறப்போ கண்டிப்பாக அதற்கான பேசிக் டேர்ம்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நீங்கள் ஃபர்தராக அதுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள், ஏன்னா இன்கேஸ் ப்ராப்ளம் கேட்குறதுக்கு ரொம்ப ரேர் தான். இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கேட்குறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ இதை பேஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தை நமக்கு வேணால் கேட்கலாம். இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் நம்ம என்ன நொட்டேஷனாக பார்க்கும்போது K11 K12 இந்த மாதிரி நொட்டேஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம ப்ரைஸ், இதான் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லாத இருக்கக்கூடிய ப்ரைஸ், அதுக்கடுத்தது இது டிஸ்கவுண்ட்ஸ்க்கு இருக்கும்போது கூட ப்ரைஸஸ் டேர்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது ஐஷூஷியலோடக்கான ஃபார்முலா தான் நமக்கு Q1 நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். கம்ப்யூட் Q அப்படி எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கால்குலேட் பண்ணோம். ஐஷூஷியல் அதே ஃபார்முலா தான். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி நம்ம என்ன எழுத போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2DC0 டிவைட் பை C1 அப்படின்னு எழுத போகிறோம் இல்லையா. C1 எழுதுகிறப்போ கண்டிப்பாக எந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்கு இருக்கிறப்போ நமக்கு பார்க்குறோம் இல்லையா, டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கிறப்போ நம்ம இந்த ப்ரைஸஸ் வச்சு பார்க்குறோம். எப்பயுமே கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இதை விட லெஸர் அமௌண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம செகண்ட் டேர்முக்கு அந்த ப்ரைஸ் பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான ப்ராப்ளத்தை கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் Q2 நாட்டுன்னு சொல்ல போகிறோம். அந்த Q2 நாட்டுங்கிறது எப்படி இருக்குது, வேல்யூஸ் என்ன கிடைச்சிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஒருவேளை அதை கால்குலேட் பண்ணக்கூடிய ஈவோக்கு இந்த ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லாத போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸும், இப்போ இதுக்கு கிடைக்கும் போது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும்போது அது கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவும் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை வச்சு நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எப்படி சூஸ் பண்ணணுங்கிறதுக்கான டேர்ம்ஸஸ் கொடுத்துருப்போம். ஒருவேளை அந்த டேர்ம் வந்து ப்ரைஸ், அந்த ப்ரைஸ்ன்னு சொல்ல இல்லையா, பிரேக் ப்ராப்ளம், அந்த குவான்டிட்டியை விட கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அதை விட லெஸராக இருந்துச்சு அப்படின்னா மூவ் ஆன் த அதர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த ப்ரைஸஸ் அதுக்கடுத்து நம்ம என்ன சொல்லணும்னா டோட்டல் காஸ்ட்டுங்கிறது கம்ப்யூட்டர் டோட்டல் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸுங்கிறப்போ அதுக்கு தனியாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ரெண்டு ப்ரைஸு கம்பைன் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ப்ரைஸு கம்பைன் பண்ணிவிட்டு இதில் எது பெட்டர் சோர்ஸஸ்ங்கிற மாதிரி நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலாஸை நம்ம கொடுத்துருப்போம். டிமாண்டையும் ஸோ அந்த ப்ரைஸ் பிரேக்கையும் வச்சு நமக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலாஸை கொடுத்துருப்போம். அட்லீஸ்ட் அந்த பேசிக் அந்த ஃபார்முலாஸ் மட்டுமாவது நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது கொஷின்ஸ் நம்ம கேட்கும்போது இந்த ஒன் ப்ரைஸ் பிரேக்கில்
ப்ராப்ளமாக கேட்கும்போது ஃபார்முலாஸாக கேட்கும்போது நமக்கு கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் ஈவெண்ட் தான். இதில் கேட்கும்போது ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்லி எங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குறது ரொம்ப ரேர் தான். உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்குறப்போ ஜஸ்ட் அந்த இன்வென்ட்ரி மாடலோட அவுட்லைன்ஸ் கேட்குறது தான் நிறையவே பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்குமே இந்த பேஸ் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் இந்த 3 டெக்னிக்கு மட்டும் தான் இன்வென்ட்ரி மாடல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் அந்த ஃபார்ம்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் வந்து ஒன்றுமே இல்லை. நமக்கு பேசிக்காக நமக்கு அந்த கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் சொல்லலை, கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் ரேஷியோஸ் அந்த பாயிண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு தெரியுது. ஸோ அதையும் நீங்கள் ஜஸ்ட் அவுட்லைன் பார்த்துக்கோங்க. அதுலேயும் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக இந்த மினிட் ஞாபகம் வச்சுட்டா ஓகே தான். இப்போ நீங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் வரும்போது ஜஸ்ட் அந்த அவுட்லைன்ஸை மட்டும் நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலாஸில் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் கிளியராக நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கான கொஷின்ஸ் நமக்கு இந்த இன்வென்ட்ரி மாடல் அப்படிங்கிற கண்டென்ட்டே நமக்கு ரொம்ப ரேர் ஈவெண்ட்டாக தான் கொஷின்ஸ் இருக்கும். அப்படியே கேட்டாலும் நமக்கு ஒரு கொஷின்ஸ் வரும். அந்த ஒரு கொஷினுங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா இன்வென்ட்ரி மாடல்லேருந்து பேஸ் அந்த லீட் டைமாக இருக்கலாம், அந்த மாடல்ஸோட டிமாண்டுங்கிறது யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறதுக்கான டேர்ம்ஸாக இருக்கலாம், அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம், அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை இன்வென்ட்ரிஸோட டைப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். இல்லைனா எக்கனாமிக் ஆர்டரில் நம்ம எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியை நமக்கான பேசிக் ஒரு 2-3 ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த ப்ராப்ளத்தை கேட்கலாம். அதை தாண்டி நீங்கள் ப்ரைஸ் பிரேக் ப்ராப்ளமோ இல்லை நியூஸ் பேப்பர் பாய் ப்ராப்ளம் கேட்குறது ரொம்ப ரேர் தான். அப்படியே கேட்டாலும் பேஸ் லெவல் தான் இருக்கும். நீங்கள் ரொம்பவே யோசிக்க வேண்டாம். அப்போது இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரி பண்ணிவிட்டு அதற்கான ப்ராப்ளம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் காட்டும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் ரிமைனிங் இருக்க டாப்பிக்கோட பேசிக் கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக கோத்ரூ பண்ணிக்கோங்க. இன்னொரு சிம்பிள் டிப் என்ன சொல்லணும்னா இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா கொஷின்ஸ்க்கும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் ஸ்பெஷலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் கொஷினை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதில் சில இடத்துல ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு ட்விஸ்ட் பண்ணி மீன்ஸ் இந்த மீனிங்கை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் போயிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுறப்போ ஈஸியாக ஒரு பிளண்டட் நம்ம ஈஸியாக ஒரு ராங்கான ஆன்சரை சூஸ் பண்ணதுக்கான ஒரு சோர்ஸை நம்ம கொடுத்துட முடியும். அதனால் இங்கே கேட்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் கொஞ்சம் கிளியராக கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கொஷினை ஒன்ஸ் ட்வைஸ் கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலிமா தான் உங்களுக்கான கண்டிப்பாக ஆன்சர்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டர் சோர்ஸஸாக இருக்கும். அதனால் கொஷின் இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் உள்ள எல்லா கொஷின்ஸுக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் ஸ்பெஷலாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்வென்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கொஷின் கேட்கும்போது அந்த கொஷின் அதுதான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற டேர்ம்ஸ் இதை தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ண போங்க. நீங்கள் வெறுமனே இந்த கொஷின்ஸ் நமக்கு ரெகுலராக நம்ம கேட்ட கொஷின் அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக அந்த கொஷின் நீங்கள் ஒரு கீவேர்ட் மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆன்சர் இந்த கொஷின் இந்த வேர்ட் கேட்டாவே இதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லி அந்த கொஷின்ஸை ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் சில எரர் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த கொஷின்ஸை இந்த கொஷின் மட்டுமே இல்லை என்டையராக த்ரூ அவுட் த 10th யூனிட்ஸ்லேயுமே கேட்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் இல்லை உங்கள் கொஷினை கண்டிப்பாக டைம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினை முழுசாக நீங்கள் படிங்க. கண்டிப்பாக அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறது சிம்பிள் தான். சில பேர் அந்த கொஷினை நமக்கு இருக்கிற டைமிங் ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது, அந்த கொஷினை கிளியராக படிக்காமல் அந்த ஸ்பீட் அந்த எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறதையும் அந்த கொஷின்ஸை பார்க்குறப்போ சில முன்னாடி ஆன்சர் பண்ண கொஷின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி சில விஷயத்தை மட்டுமே அக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கொஷினை ஸ்பீடாக படிக்கிறப்போ அந்த கண்டென்ட் என்னன்றதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் அந்த கொஷின்ஸ் கண்ணு மட்டும் தான் அந்த கொஷின்ஸை ரீட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டோ இல்லை அந்த கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம் வேற ஒரு வே ஆஃப் ஸ்டைலில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஈஸியாக ஒரு ஆன்சரை நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய ஈஸியஸ்ட் கொஷினை நீங்கள் ஒரு ராங்கான ஒரு ஆன்சர்ஸாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா கொஷின் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கிளியராக கோத்ரூ பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்வென்ட்ரி மாடல்லேருந்து நம்ம கூடிய கண்டென்ட்டாக நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்தராக நமக்கு ரிமைனிங் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஓஆர்லேருந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த என்டையராக ஓஆர்லேருந்து ஆட்டும் இல்லை இந்த 10 யூனிட்ஸுக்கும் நமக்கு எப்படிலாம் படிக்கணும் எப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி இது எப்படிலாம் எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செஷனில் இந்த செஷனில் நம்ம அதை தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி 10 யூனிட்ஸையும் நம்ம படிச்சிருக்கோம் இருக்கிறதே இது லாஸ்ட் வீக் தான். இப்போ பார்க்க போகிறது லாஸ்ட் வீக் தான். இந்த லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கல ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ரெடி படிக்காத ஒரு சிலர்லாம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸில் நம்ம ஒரு டைம் தான் படிச்சிருக்கோம், ரிவிஷன்ஸ் நம்ம ப்ராப்பராக பண்ணலை. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு போகவே வேண்டாம். நீங்கள் படிச்சிருக்கீங்க,
10 யூனிட் நம்ம படிச்சிருக்கோம். இந்த 10 யூனிட் படித்த யூனிட்டை நம்ம எப்படி நம்ம ரீகாலும் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் மினிட்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது படிக்கல அப்படிங்கிற ஒரு தாட்டை மைண்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த படித்த விஷயத்தை நீங்கள் வீடியோஸாக பார்த்துருப்பீங்க, கிளாஸ் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, மாடல் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அந்த டெஸ்ட் சில டெஸ்ட்டில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கலாம், சில டெஸ்ட்டில் தெரிஞ்ச கொஷின்ஸே மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் அந்த இந்த பண்ணக்கூடிய அந்த பிளண்டரை நீங்கள் எக்ஸாம்ஸில் மெயின் எழுத போகிற எக்ஸாம்ஸில் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களோட மேஜராக இருக்கும், மேஜர் ஒர்க்காக இருக்கும். அப்போ அந்த டைமை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதுதான் நமக்கான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். முடிஞ்ச வரைக்கும் அந்த 3 hours அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த 3 hours நீங்கள் இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும். இன்னுமே நிறைய பேர் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்னா, கொஷினோட லெவல் எப்படி இருக்கும், இந்த கொஷினுங்கிறது டிஃபிகல்ட் லெவலாக இருக்குமா, ரொம்ப டஃப்பாக இருக்குமா, அந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், இந்த கொஷின்ஸ்லாம் எந்த லெவலுக்குலாம் நமக்கு டைம் கன்சியூம் ஆகுமா. இப்போ மாடல்லையே நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அந்த எக்ஸாம் டைமுக்குள்ள போயிட்டு அந்த பயத்தறிக்கை க்ரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா. முடிஞ்ச வரைக்கும் பேனிக் ஆக வேண்டாம். இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிம்பிள் டிப்பாகவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஃபியர் அப்படிங்கிறது தயவுசெய்து போக்கிடாது. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த படித்த விஷயத்தை எப்படி டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் உங்களோட ஒரே ஒரு தாட்டாக தான் இருக்கணுமே தாண்டி கொஷினோட லெவல் ஈஸி டஃப் எல்லோரும் படிச்சிருப்போம். நம்ம கண்டிப்பாக எல்லாரோடையும் பெட்டராக படிச்சிருப்போம். அந்த ஒரு ஹோப்பை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கிளியர் கட்டாக படிச்சிருக்கோம். அந்த படித்த விஷயத்தை நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமோ அந்த விஷயத்த சரியான விஷயத்தில் நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா. கொஷின் எந்த லெவலுக்கு ஒரு கொஷின் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் எவ்வளோ கேட்டாலும் நமக்கு எல்லாருக்கும் அதே கொஷின் தான் இருக்குது. உங்களுக்கு வேறு கொஷின் வரப்போகிறதில்ல. அதே சேம் கொஷின்ஸ் எல்லோரும் அதே தான் ஆன்சர் பண்ண போகிறாங்க. அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், அந்த 3 hours அந்த 3 hours நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வே ஆஃப் ஸ்டைல் எப்படி, அது எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த 3 hours அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஸோ இதையே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த 3 hours அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன ஒரு டிப்பு நான் கொடுக்குறேன். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 hours இருக்குது இல்லையா, நம்ம எழுத போகிறது ஹோஎம்ஆர் தான் எழுத போகிறோம். இந்த 3 hours எக்ஸாம்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வெறுமனே நீங்கள் ஒரு கொஷின்ஸ் அந்த 150 கொஷின்ஸ் அந்த புக்லெட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் டு டாப் டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஷின்ஸ் வாங்கினா பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த கொஷின்ஸை நீங்கள் புரட்டி பார்க்குறப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ஒரே யூனிஃபார்மாக நமக்கு 1 by 1 ஆன்சர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டை, இந்த இன்டென்ஷன் ஆஃப் மைண்ட் செட்டை முடிஞ்ச வரைக்கும் அதை பிரேக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் யூனிஃபார்மாக என்ன ஆகும் அப்படின்னா, இதனால் என்ன டைம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் லேக் ஆகும். ஏன் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக யூனிட்ஸில் அதுக்கான டைம் கன்சியூம் ஆகிற சில ப்ராப்ளம் கேட்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலஸ் ஆகட்டும், நீங்கள் என்ன தான் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வேறு ஏதாவது யூனிட்ஸாக இருந்தால் கூட ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணியிருந்தாலும் அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் ஜட்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ரிமைனிங் சில யூனிட்ஸ்லாம் பார்த்துருந்தா கூட நீங்கள் ஸ்டாண்டர்டைஸாக ஒரு சில ப்ராப்ளத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் கால்குலஸ் ஆகட்டும், டிஃபரன்ஷியல் ஆகட்டும், இன்டெக்ரல் கால்குலஸ், டோட்டலி கால்குலஸ் ஏரியாஸ், அந்த கால்குலஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கொஷினை ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அந்த லெவலுக்கு தான் இருக்கும். சில கொஷின்ஸ் வேணால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனால் எல்லா கொஷின்ஸோட ஆன்சர்ஸும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப டைம் கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அந்த வகையில் நீங்கள் எழுதுகிறப்போ அதில் ஒரு சில ப்ராப்ளம் இன்பிட்வீன் நீங்கள் கேட்குறப்போ கண்டிப்பாக அது டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா. அப்போ அந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும், அந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ த்ரூஅவுட் த 3 hours நம்ம எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு அந்த 3 hours நமக்கு தகுந்த மாதிரி அந்த 150 கொஷின்ஸை நான் ரீட் பண்ணணும், 150 கொஷினுக்கான ஆன்சர் பண்ணுறதுக்கும் நான் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த டைமை எப்படிலாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிள் வேவை நம்ம எப்படி கொடுக்கலாம், அந்த டைம் செஷனை எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸை நம்ம ப்ராப்பராக எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது, அதெல்லாம் நம்ம அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நீங்கள் ஆல்ரெடி மாடல்லையே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இல்லைன பட்சத்துக்கு இந்த எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த எக்ஸாம்ஸை ஒரு 3 பார்ட்டிஷன், ஃபஸ்ட்டு 1 hour, இந்த மிடில் 1 hour, இந்த லாஸ்ட் 1 hour இப்படிங்கிற மாதிரி 3 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 hourங்கிறப்போ அந்த கொஷினை நீங்கள் பார்க்குறப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஷின்ஸை 1 by 1 ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கொஷினுங்கிறது எல்லா யூனிட்ஸும் அந்த 10 யூனிட்ஸும் கிளப் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த 10 யூனிட்ஸும் கிளப் பண்ணி தான் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸ் கிளப் பண்ணதுங்கிறது எந்த யூனிட்லேருந்து ஃபஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 10 யூனிட்ஸ், ஃபஸ்ட்டு யூனிட்ஸ்க்கான 10 கொஷின்ஸ், அதுக்கு அடுத்த 10 கொஷின்ஸ் இப்படிங்கிற ஆர்டரில் நமக்கான கொஷின்ஸ் இருக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா. இந்த ஆர்டருங்கிறதுலாம் ப்ராப்பர் ஆர்டராக இருக்காது. அந்த ஆர்டர்லாம் மாறி தான் இருக்கும். அந்த ஆர்டர்லாம் மாறி இருக்கிறப்போ அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக
எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கால்குலஸாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் 10th யூனிட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தை வேணாலும் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 150 கொஷின்ஸ் அப்படிங்கிற நம்ம எழுத போகிறோம் இல்லையா, இந்த சாலிடாக கேட்ட அந்த 150 கொஷின்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த 150 கொஷின்ஸும் தியரியாக இருக்கும் சான்சஸ் இல்லை, ஃபுல்லி ப்ராப்ளமாகவும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த 3 ஹார்ஸுங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த 3 ஹார்ஸுங்கிறது இந்த 3 ஹார்ஸில் 150 கொஷின்ஸுங்கிறது ஃபுல்லி 150 கொஷின்ஸ் ப்ராப்ளமாகவும் இருக்காது, ஃபுல்லி தியரியாகவும் இருக்க போகிறதில்ல. சிம்பிள் கைண்ட் ஆஃப் இதில் வந்து அவங்களும் அந்த டைமிங்கை அனலைஸ் பண்ணுற லெவலுக்கு தான் நமக்கான கொஷினும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஸ் லெவல் கொஷினும் இருக்கும், கொஷினை பார்க்குறப்பே ஆன்சர் பண்ணுற லெவல் கொஷின்ஸ் இருக்கும், இல்லை 1 or 2 ஸ்டெப்ஸில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஃபியூ ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதுலேயே சில ட்ரிக்கி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில ப்ராப்ளமும் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தெல்லாம் கேட்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தெல்லாம் எப்படிலாம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம், ஓகேங்களா, இந்த மேனேஜ்மெண்ட்ஸை இந்த 3 ஹார்ஸில் எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இந்த 3 ஹார்ஸில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸில் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக நம்ம இதை தான் நம்ம சொல்ல போகிறோம், ஓகேங்களா. இப்போ அந்த வகையில் நம்ம சொல்லும்போது நீங்கள் அந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு 3 பார்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். 3 பார்ட்டுங்கிறது அனலைஸ் எப்படி பண்ணிக்க போகிறோம்னா, அந்த 3 ஹார்ஸ்ன்னு சொல்லி இல்லையா, இந்த 3 ஹார்ஸை 1 செஷன்ஸாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 1 hour அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு 1 hourங்கிறது நம்ம கேட்கக்கூடிய கண்டிப்பாக ஒரு 150 கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஒரு 150 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 150 கொஷின்ஸில் ஒரு சாலிடாக ஒரு 70+ கொஷின்ஸ், ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு 70+ கொஷின்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, த்ரூ அவுட் த 10 minutes சொல்கிறேன், 70+ கொஷின்ஸுங்கிறது ஒரு கொஷினை ரீட் பண்ண உடனே நமக்கு ஆன்சர் பண்ணுற டைரக்ட் லெவல் கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. கண்டிப்பாக 70+ கொஷின்ஸுங்கிறது நமக்கு ஒரு கொஷினை ரீட் பண்ண உடனே சிம்பிள் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் ஆகட்டும், தியரி கொஷின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் தியரிலேருந்து கேட்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், நார்மல் சப் குரூப்னா என்னென்னு கேட்கலாம், ஓகேங்களா. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு கேட்கலாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபூரியர் சீரீஸில் ஃபூரியர் சைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபார்முலா கேட்கலாம், இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் டைரெக்டாக கேட்கலாம், இல்லை ஃபூரியர் சீரீஸ்க்கான ஃபார்முலா, ஓகேவா. ஸோ இல்லைனா வெக்டாரில் சொலினாய்டெல்லாம் என்ன கேட்கலாம். நமக்கு ஆல்ரெடி நாம் டீச் பண்ணக்கூடிய அந்த 4 யூனிட்ஸ்க்கான ப்ராப்ளம்லாம் டைவர்ஜன்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் லெவல் கொஷினை ரீட் பண்ண உடனே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அந்த டைரக்ட் கொஷின்ஸ் லெவலுக்கு நமக்கு சாலிடாக 70+ கொஷின்ஸ் நம்ம கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது, ஓகேங்களா. அப்போது அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு 1 hour நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கொஷின் புக்கில் இருக்கக்கூடிய 150 கொஷின்ஸில் அந்த 70 கொஷின்ஸில் எங்கே வேணாலும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செஷனாக இருக்கலாம், இன்னும் மிடில் கொஷின்ஸ் இருக்கலாம், அண்டு லாஸ்ட்டில் இருக்க கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்டாண்டர்ட் வேணாலும் அந்த கொஷின்ஸோட ரேஞ்சுங்கிறது இருக்கும், எங்கே வேணாலும் அந்த கொஷின்ஸு கம்பைண்ட் ஆகும். அந்த கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்ப நீங்கள் என்ன வேணும்னா, எங்கே இருக்கும்போது அதை நீங்கள் 1 by 1 தொடர்ந்துலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 150 கொஷின்ஸை நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணிவிடுங்க. ரீட் பண்ணும்போது எங்கே கலந்துருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் OMR ப்ராப்பராக ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 1 hourங்கிறது அந்த தியரி கொஷின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 hours ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. அதை நம்ம எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணி. ஸோ நம்ம இந்த 3 hours அந்த செஷன்ஸை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறதுக்காக சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கான ஐடியாவில் ஃபஸ்ட்டு 1 hour இந்த ஃபஸ்ட்டு 1 hourங்கிறது நம்ம என்ன பண்ணிடணும்னா, அந்த 70+ கொஷினுங்கிறது ஈஸி லெவல் கொஷின் சொன்னோம் இல்லையா. அந்த ஈஸி லெவல் கொஷினை நீங்கள் எடுத்த உடனே எப்படி இருக்காது அப்படின்னா, நீங்கள் யூனிட் வைஸாக கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்காது, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து ட்ரிகனாமெட்ரிக்கல் பேசிக் அல்ஜிப்ரா அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படிங்கிறலாம் கிடையாது. எந்த யூனிட் வேணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், கொஷின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா சீரியஸ் ABCDன்னு இருக்கிற கொஷினோட சீரியஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த கம்பைன் பண்ணும்போது கொஷின்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், எந்த கொஷின் வேணாலும் இருக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு யூனிட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா செகண்ட் கொஷினுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9th யூனிட்லேருந்து கூட கேட்கலாம். ஒரு கேம் தியரிலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட்டில் இருந்தக்கூடிய ஒரு மீன் கொடுத்துருக்க ஒரு டேட்டா கொடுத்துட்டு மீன் கேட்கலாம். அப்புறம் தேர்ட் கொஷின் கொடுத்து என்ன கேட்கலாம், அல்ஜிப்ராவில் குரூப்போட ஆர்டர் கேட்குற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸுங்கிறது ப்ராப்பராக இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க 150 கொஷின் இருக்கிறது அந்த 10 யூனிட்டோட சிலபஸில் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கான டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த யூனிட்லேருந்து தான் ஆர்டராக தான் கேட்பாங்களான்னு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஸோ எப்படி வேணாலும் கொஷின்ஸ் இருக்கலாம். நீங்கள் கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு 1 hour செஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த 1 hour செஷன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள்
ரெகுலராக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேட்டாக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு 150 கொஷின் இருக்குன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, டைம் நமக்கு ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பீடாக போகணுன்ற தாட் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணோம், செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணோம், அதில் ப்ராப்ளம் வரும், தியரி வரும், இதெல்லாம் கலந்து தான் ஒன் பை ஒன்னாக மாறி மாறி தான் இருக்கும். அந்த ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும், ஒன் பை ஒன்னாக நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். பட் அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயே ஒரு 3-4 மினிட்ஸ் போயிடும். அதுக்கடுத்த கொஸ்டின் டைம் வேகமாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு ஸ்பீட் போயிட்டு அடுத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது இடையில ஒரு 4-5 ப்ராப்ளம் வந்தாவே நீங்கள் டைம் அதிலேயே கன்சியூம் ஆகிடும். கண்டிப்பாக டைம் லாஸ்ட்டில் ஒரு 150 கொஸ்டின்ஸ்ன்றப்போ கண்டிப்பாக இதில் இடையில ஒரு 10 to 15 ப்ராப்ளம்ஸ் வந்து லாங் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 10 to 20 கொஸ்டின் பக்கம் நீங்கள் கொஸ்டினை பார்க்காமையே ஆன்சர் பண்ணுற லெவலுக்கு போயிடும். ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு பிளண்டர் இது மட்டும்தான். நான் பார்த்த வரைக்கும் சரி, இல்லை மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் வயசும் சொல்கிறேன் நான். உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 200 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின், அந்த 200 கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் ரீட் பண்ணி டேரக்ட் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுறது தான் சேஃப். ஸோ அதை விட்டுட்டு ரெகுலராக 1 by 1 நம்ம ஆன்சர் பண்ணணும், OMR நம்ம எதாவது ஷேட் பண்ணுறது மிஸ்டேக் பண்ணிடுவோன்றது ஒரு சில பயந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த 150 1 by 1 ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. அரௌண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அரௌண்ட் ஒரு 2.5 hours முடிஞ்சது, 2.5 hours முடிஞ்சுது. 2.5 hours முடிஞ்சிருக்கும். இன்விஜிலேட்டர் சொல்லியிருப்பாங்க, நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்னும் half an hour மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு அப்போ தான் 100 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருப்போம். 100 கொஸ்டின் அப்போ தான் ஆன்சர் பண்ணியிருப்போம். ரிமைனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 50 கொஸ்டின்ஸில் அதில் ப்ராப்ளமாக இருக்கலாம், டைரக்ட் கொஸ்டின் எப்படின்னாலும் இருந்திருக்கலாம். அந்த 50 கொஸ்டின்ஸை இந்த ரிமைனிங் half an hour 30 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா பெரிய டாஸ்க் தான். அதுலேருந்து ரெகுலராக பார்த்தோன்னா அந்த 30 மினிட்ஸில் நமக்கு அரௌண்ட் ஒரு 20+ கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கலாம். ஆனால் 30 மினிட்ஸில் கண்டிப்பாக 50 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப்பான லெவல் தான். ஓகேங்களா? அது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு டைம் அப்படிங்கிறப்போ 180 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 180 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 180 மினிட்ஸை நமக்கு 150 கொஸ்டின்ஸை நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 2.5 hours முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னவாக இருக்குன்னா 130+ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஓகே, இதெல்லாம் டார்கெட்டாக, இதெல்லாம் அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஒரு half an hour ஒரு 10 to அந்த கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளத்தையோ இல்லை வேறு எந்த மாதிரி டைம் கன்சுமா அந்த மாதிரி டைமுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் அதில் அப்படி கால்குலேட் பண்ணதை விட்டு ஒரு ரிமைனிங் நீங்கள் அந்த 100 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணீங்க, ரெகுலராக 1 by 1 ஆன்சர் பண்ணுறது 100 கொஸ்டின் தான் இருக்குன்னா ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம பண்ணக்கூடிய ரெகுலர் பார்த்துக்கோங்க. அந்த 50 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 50 கொஸ்டின்ஸில் நமக்கு half an hour தான் இருக்குன்ற ஒரு ப்ரெஷர் நமக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சைக்கலாஜிக்கலாக நமக்கு என்ன இருக்கணும், 50 கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ண முடியாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வேகமாக கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுவோம். நம்மையே அறியாமல் படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மிஸ்டேக்காக அந்த கொஷினை ஸ்பீடாக ரீட் பண்ணதில் நமக்கு இருக்க டேரக்ட் தியரி கொஷின்ஸையும் நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடும். அப்போது அந்த சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்போ இன்னும் ரிமைனிங் அதில் அந்த 50 கொஷின்ஸில் ஒரு 20 கொஷின் ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. ரிமைனிங் லாஸ்ட் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸ்ன்றப்போ நீங்கள் சாலிடாக ஒரு 25+ கொஸ்டின் அப்படியே பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் ஷேட் பண்ணி அந்த டோட்டல் போடுறதுக்கு அதனால் என்ன ஆகும்னா நிறைய பேர் அந்த கொஷின்ஸை டக்குன்னு கொஷினை பார்த்து கொஷினை கூட ரீட் பண்ண முடியாது, ஆன்சர் பார்த்து டக்குன்னு இந்த கொஷினுக்கு தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரிலாம் போகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த டைம் செஷனை நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கன்றது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் இதுக்காக 10 years வெயிட் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம்ஸ் வருமா வராதான்னு தெரிஞ்சு நம்ம இப்போ 1 year இல்லை 6 month கிளாஸஸ் நம்ம இதுக்காக ஜாயின் பண்ணி படித்து இந்த டைமை நம்ம எவ்வளோ அந்த டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது எல்லாமே நம்ம ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணோம் இல்லையா? அதை நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட், படித்ததை நம்ம ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்கணும், நம்ம கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி 1008 தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் பட்ட நீங்கள் விஷயத்தெல்லாம் அந்த 3 hours மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது மூலிமா தான் நமக்கு உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம எல்லாமே ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு பிளண்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க, எல்லாமே ஆன்சர் பண்ணி அந்த எக்ஸாம் ஃபேர் அப்போ அந்த டைமிங்கில் அந்த ஒரு சில கொஷின்ஸை மட்டுமே ஆன்சர் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறப்போ ஒரு சில கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம். ஒரு சில ஏன்னா நீங்கள் அந்த ஸ்பீட் மொமெண்ட்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணப்போ ஆன்சர் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக நீங்களே மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். இல்லை கொஷின் ஒரு புதுசாக இருக்குது, நம்ம படித்த ஒரு டைமென்ஷன் இல்லையே, கொஷின்ஸை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்ற மாதிரி அந்த ஒரு கொஷினே நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அங்கே ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷின் டக்குன்னு மூவ் ஆன் ஆகிடுக்கோங்க. நமக்கு அந்த கொஷினும் நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அந்த 150 கொஷின்ஸில் நமக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுதோ நமக்கு இந்த 150 நம்ம வாங்கணும்னு கிடையாது.
ஓகே 150 அவுட் ஆஃப் 150 யாரும் வாங்கிட போகிறது கிடையாது. அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த 3 ஹார்ஸ்க்குள்ளே எழுதுறது தான் நம்மளோட ஃபோக்கஸை தாண்டி. அது ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கொஷின்லேயே உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளமாக இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்கல அப்படின்னா அது ஸ்டார்டிங்கில் வந்ததுன்னா நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் சால்வ் பண்ணுங்கள். இனிஷியலாக எடுத்து சால்வ் பண்ணி கண்டிப்பாக அதுலேயே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா கண்டிப்பாக இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் வர கொஷின்ஸ் ஒருவேளை நீங்கள் ஆன்சர் பண்ணிருந்தாலும் டைம் ஒருவேளை டிலே ஆகும். ஒருவேளை அவ்வளோ தூரம் டைம் ஒரு 3-4 மினிட்ஸ் டைம் தாண்டின பின்னாடியும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலன்றப்போ அடுத்த கொஷின் மூவ் ஆனப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா இந்த கொஷின் ஆன்சர் வரலன்ற ஒரு மைண்டுக்குள்ள ஒரு பக்கம் அந்த தாட் ஓடிட்டே இருக்கும். இது ஆன்சர் வரல அப்போ என்னவா இருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கும்போது தெரிஞ்ச கொஷின் ஈஸியாக ஒரு தப்பு பண்ணிடுவீங்க இல்லை ஷேர் பண்ண தப்பு. ஏன்னா அது ஒரு பக்கம் தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். அந்த கொஷின் மிஸ்டேக் பண்ணோம் அது என்ன தப்பு பண்ணோன்றது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும். அப்போ அடுத்த கொஷின் மூவ் ஆன் ஆக 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 அது எப்படா ஆன்சர் ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கும். அப்போ அதுதான் நான் சொல்கிறக்கூடிய அதுக்கு அந்த ஒரு விஷயத்தை நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் ஒரே ஒரு நம்ம ஒரு டாக்டிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த 1 ஹவரில் அந்த 150 கொஷின்ஸில் டேரெக்டாக கேட்ட ஒரு 70+ கொஷின் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ராக்சிமேட்டாக ஒரு 70+ கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் சாலிடாக 50 கொஷினாவது அப்படியே கொஷினை பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த அளவுக்கு 50 கொஷினாவது கண்டிப்பாக 150 கொஷின் அது கொஷினை படித்தோடனே ஆன்சர் பண்ணுற லெவலுக்கு தான் ஒரு பேஸ் லெவல் கொஷினாக தான் இருக்கும். நீங்கள் இந்த 150 ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணுங்கிற லெவலுக்குலாம் இருக்க போகிறதில்ல. டேரக்ட் லெவல் கொஷினையே ஒரு 50+ 70+ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் எதிர்பார்க்குறது ஐ திங்க் ஒரு 70+ கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. அப்போது அந்த 70 கொஷின்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண அந்த 1 ஹவரில் அந்த 70 கொஷினை பார்க்குறீங்க ஆன்சர் பண்ணும். ஏன்னா 1 by 1 இருக்காது. அந்த 150 கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 2 கொஷினாக இருக்கலாம். அதுக்கடுத்தது ஃபியூ கொஷின்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 4 கொஷினாக இருக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 4-5 ப்ராப்ளமாக இருக்கலாம். அது ஒரு 10 கொஷின் தியரி கொஷினாக இருக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே மெர்ஜாகி தான் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் 1 to 150 கொஷின்ஸ்க்குள்ளேயே நம்ம என்ன இருக்கணும் அந்த 70+ கொஷினை அந்த ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அது அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுங்கன்னா அந்த ஓஎம்ஆரை நம்ம கை வச்சுட்டு ஆன்சர் பண்ணப்போ அந்த கொஷினுக்கு நேராக ஏன்னா ஒரு சில பேர் ஷேர் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் இப்போ அந்த 1 கொஷினுங்கிறப்ப அந்த ஸ்பீடில் அந்த எக்ஸாம்ஸ் அந்த பிஆர் இருக்கப்போ 1க்கு நேராக ஷேர் பண்ணதை விட அந்த கொஷின் 2ல் ஷேர் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சில ஈஸி மிஸ்டேக். ஒருவேளை ஒரு கொஷினுக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டையராக ரிமைனிங் என்ன கொஷின் ஆன்சர் பண்ணாலும் அந்த கொஷின்ஸ்லாம் ராங்காக இருக்கும். நீங்கள் அது திரும்பவும் அந்த கொஷினை மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்ற டயக்னோஸ் பண்ணுற வரைக்குமே என்ன இருக்கணும் நீங்கள் எழுதுகிற ஆன்சர் எல்லாமே ராங் ஆகிடும். அதனால் கிளியராக ஒன்ஸ் நீங்கள் கை வச்சுட்டு எப்படி அந்த ஓஎம்ஆருக்கு அந்த கொஷினுக்கு நேராக ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறது அந்த கொஷினை பாருங்கள். அந்த கொஷினுக்கான நம்பர் என்ன ஆன்சருங்கிறது ஒன்ஸ் கரெக்டாக கிராஸ் செக் பண்ணிட்டு அந்த கொஷின் அந்த இதை மட்டும் நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஷேர் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் மூவ் ஆன் த கொஷின். ப்ராப்ளமாக இருக்குன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி இந்த 150 கொஷின்ஸ்குள்ளே இருக்க அந்த 70 கொஷின்ஸை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் 2 ஹார்ஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு 1 ஹவர் செஷனில் இப்படி நம்ம அந்த தியரி கொஷின் கேட்குற கொஷின் அடிச்சிடறோம். கண்டிப்பாக கேட்குற இந்த கொஷின்ஸில் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இந்த 70 கொஷின்ஸில் கேட்கக்கூடிய அந்த டைரக்ட் கொஷின்ஸில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஆன்சர்ஸை ராங்காக எழுதக்கூடாது. ஏன்னா இது எல்லாருமே ஆவரேஜாக படித்த எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. நீங்கள் இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இந்த 1 ஹவரில் இருக்கக்கூடிய அந்த ஈஸி லெவல் கொஷின்ஸில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் மோர் தென் கொஷினை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளத்தை நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படித்து டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இதுவும் நீங்கள் என்ன இருக்கும் பேலன்ஸ் ஆகிடும். அப்போ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அந்த 1 ஹவருங்கிறது அந்த தியரி கொஷின்ஸில் எக்காரணத்தை கொண்டு அந்த கொஷின்ஸில் ஆன்சர்லேயோ கொஷின்லேயோ எந்த டவுட்ஸும் இல்லாமல் கிளியராக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நமக்கு ரெடியாக இருப்போம். அதை நம்ம எக்ஸாம் டைமிங்கில் அந்த ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்காம நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. இந்த 1 ஹவரில் கேட்கக்கூடிய அந்த டேரக்ட் கொஷின்ஸில் டவுட்டே இருக்கக்கூடாது. அந்த 70 கொஷின்ஸ் அப்படின்னா அந்த 70 கொஷின்ஸில் 70 கொஷின் கேட்டாங்கன்னா அது 70 அவுட் ஆஃப் 70 தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாத அளவுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுங்க. ரிமைனிங் செகண்ட் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு 1 ஹவர் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு செகண்ட் 1 ஹவர் செகண்டாக இருக்கக்கூடியது 1 ஹவரில் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த செகண்ட் 1 ஹவர் இருக்கு இல்லையா. அந்த செகண்ட் 1 ஹவர் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு 1 ஹவர் இருக்கு இல்லையா. இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போது செகண்ட் 1 ஹவர். இந்த செகண்ட் 1 ஹவரில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இதில் சிம்பிள் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு சிமெட்ரிக்கல் குரூப்போட ஆர்டர் கொடுத்துட்டு ஓகேங்களா, இதில் ஆல்டர்னேட்டிவ் குரூப்ஸ் இல்லை பெர்முடேஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் பெர்முடேஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை ரேங்க் ஒரு யூனிட்ஸ் ஒரு மேட்ரிசஸ் கொடுத்துட்டு ரேங்க் கால்குலேட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஒரு பேசிஸை கொடுத்துட்டு இண்டிபெண்ட்டாக லீனியர்லி இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான கேட்குறதாகட்டும், டிஃபரன்ஷியல் எக்வேஷனில் சிம்பிளாக சிஎஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸை சார் கேரக்டரிஸ்டிக் இக்வேஷன்ஸ் கேட்கலாம், ஒரு பலனாமல் இக்வேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸ் 1 or 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் ஒரு டேரெக்டாக கொஸ்டின் படித்தோன்னே ஒரு 2 to 3 ஸ்டெப்ஸில் ஆன்சர் பண்ணுற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் நமக்கு கண்டிப்பாக ஒரு நமக்கு ரிமைனிங் ஒரு 70 கொஷின்ஸ்னால் கூட ரிமைனிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 40+ கொஷின்ஸ், அரௌண்ட் 40+ கொஷின்ஸ் ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு 40+, அதாவது 50 or 40+ கொஷின்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா அந்த சிம்பிள் லெவல் ஆஃப் ப்ராப்ளத்தை நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த என்ன ரேஞ்ச் இருக்குன்னா அரௌண்ட் ஒரு 40 to 60 கொஷின்ஸ் நமக்கு இருக்கும் ஓகேங்களா, அரௌண்ட் இன் பிட்வீன் 40 to 60 கொஷின்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ஈஸி லெவல் ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு டேட்டாஸை கொடுத்துட்டு மீனை ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கலாம், ஒரு டேட்டாஸ் கொடுத்து மீடியனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை கார்லேஷன்ஸ் நமக்கு சிம்பிள் அண்ட் ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ஸை கொடுத்துட்டு கார்லேஷனோட வேல்யூஸ் என்னன்னு கேட்கலாம் ஓகேங்களா, இல்லை மீன் 2 ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு ரெக்ரெஷன்ஸோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டு மீன் கேட்கலாம், அரித்தமெட்டிக் மீன் ஆஃப் எக்ஸ், அரித்தமெட்டிக் மீன் ஆஃப் ஒய், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் சிம்பிளாக ஒரு 2 ஸ்டெப்ஸில் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி லெவலாக வந்து 40 to 60 ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த டைமில் கேட்கலாம் ஓகேங்களா. அரௌண்ட் ஒரு 50 ப்ராப்ளம்னா கூட அந்த டைம் போயிடுது இல்லையா. இந்த டைமிங்கில் இந்த ப்ராப்ளத்தை முடிஞ்ச வரைக்கும் கேட்குற கொஷின்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 40 கொஷின்ஸை கேட்டிருக்காங்க, ஒரு 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஒரு 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஒரு 40 கொஷின் இருக்குன்னா நீங்கள் 39 கொஷினும் நீங்கள் ஆன்சர் பண்ண தான் ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு சிம்பிள் கொஷின்ஸில் நீங்கள் அது கொடுக்கவே 40 கொஷின் ரைட்டாக தான் இருக்கணும். முடிஞ்ச வச்சா அந்த சிம்பிளான கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் சில கான்செப்ட்ஸ் மறந்துருந்தாலும் 1 or 2 மட்டும்தான் அந்த டவுட்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் அடுத்த செஷனுக்கு எடுத்துகிட்டு போட்டுமே தாண்டி இந்த செஷன்லேயே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த 32 அந்த 40 to 60 லெவல் கொஷின் இருக்கு இல்லையா, ஈஸி லெவல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை இந்த 1 hourல நீங்கள் முடிச்சிடுறீங்க. டேரெக்டாக இருக்கக்கூடிய தியரி கொஷின் 70 கொஷினை படிச்சிடறோம். அடுத்த 1 hourல சிம்பிள் லெவல் கொஷின்ஸை நம்ம அடுத்த 1 hourல அந்த 40 to 60 கொஷின்ஸ்லாம் அடுத்த ஒரு 1 hourல முடிச்சிடும். இந்த லாஸ்ட் 1 hour தேர்ட் 1 hour, இந்த தேர்ட் 1 hourல கண்டிப்பாக 150 கொஷின்ஸில் கண்டிப்பாக 20 to 30 கொஷின்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா 20 to 30 கொஷின்ஸ் வந்து லாங் டைப் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இந்த லாங் டைப் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த லாங் டைப் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சில இடத்துல ட்ரிக் கொடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோரியர் சீரிஸோட கான்செப்டே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோரியர் சீரிஸ்னால் ஒரு சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு எவ்வளோ டிடக்ஷன் பார்ட்ஸ் பேஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராப்ளம்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான். ஆனால் அதுக்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்தெல்லாம் கேட்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ப்ராப்ளத்தை கேட்கலாம், இல்லைனா மீனே கேட்கலாம். மீனில் கண்டினியூஸ் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை கேட்டுட்டு ஓகேங்களா, அந்த டேட்டாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டிஸ்கிரிட்டாக அண்ட் கண்டினியூஸ் டைப், அதாவது குரூப்டு அன்குரூப்டு கேட்குறோம் இல்லையா. ஒரு வேளை குரூப்டு கொடுத்துட்டு அந்த குரூப்டில் மீன் கேட்குற மாதிரி கேட்கலாம். அந்த குரூப்டில் மீனுங்கிறது கண்டினியூஸ் டைப்பில் கேட்கலாம். அந்த கண்டினியூஸ்னால் கண்டிப்பாக அது ஒரு 2 to 3 minutes ஆகுது கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அஷ்யூம்டு மீனா இல்லை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண, இல்லைனா டேட்டாஸை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸை கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லைனா இதில் மோஸ்ட்லி இந்த 20 to 30 கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கால்குலஸ் வந்து மேஜர் ஆஃப் த ப்ராப்ளம் இதெல்லாம் கனெக்ட் ஆகலாம் ஓகேங்களா. இதில் இங்கே இந்த 20 to 30 ப்ராப்ளம் எதெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா இந்த டிஃபிகல்ட் லெவல் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக கால்குலஸ் ப்ராப்ளம்ஸ். இதில் கண்டிப்பாக நமக்கு அதிகபட்சமாக ஆக்குபை பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இந்த 20 to 30 டைம் கன்சியூம் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதாவது டிஃபிகல்ட் லெவல்னு நான் சொல்ல முடியாது, டைம் கன்சியூம் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அதான் இது டிஃபிகல்ட்டே நீங்கள் மீன் பண்ணிக்கக்கூடாது. இந்த 150 நம்ம படிச்சிருக்கோம், டிஃபிகல்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. இந்த நமக்கு ஓரளவுக்கு டைம் கன்சியூம் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ங்கிறது 20 to 30 கொஷினுங்கிறது கன்சியூம் ஆகக்கூடிய ப்ராப்ளம் இந்த ரேஞ்சு. அதில் அதிகமாக நம்ம ஆக்குபை பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் கால்குலஸ் ஏரியாக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆகும். இந்த கால்குலஸ் ரிலேட்டடாக கூடிய எல்லா ப்ராப்ளமும் நம்ம இதில் தான் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எந்த கொஷின்ஸ்லாம் நமக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அந்த மீன் பேஸ் அந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் சொல்லு இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் அதிக டைம் எடுத்துக்கலாம். மற்றபடி ரிமைனிங் அதை கார்லேஷன் ஆகட்டும், ரெக்ரெஷன் ஆகட்டும், இல்லைனா
இன்னும் சிம்பிளாக கேட்டிங்கன்னா ப்ராலிட்டி பொறுத்த வரைக்குமே பேசிக் லெவல் ப்ராலிட்டி தான். பேஸ் தேர்த்தமும் நம்ம ஆல்ரெடி இந்த சிம்பிள் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தில் பேஸ் தேரம் ஒர்க் அவுட் பண்ணலாம். டேபிளில் சார்ட் பண்ணி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்லை அதில் டைம் எடுத்துக்கணும், நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை இதில் கூட தூக்கி ஒர்க் அவுட் பேஸ் தேர்த்தோட ப்ராப்ளமாக கேட்கலாம். இல்லை கண்டிஷன் ப்ராலிட்டி ப்ராப்ளம்லாம் இதுலேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு மேஜராக டைம் எடுத்துக்கிறோன்னா அந்த கேல்குலஸ் டைப் ஆஃப் த ப்ராப்ளம் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இல்லை இதுலேயே நமக்கு டைம் கன்சூம் ஆகக்கூட டிஃபரன்ஷியல் எக்வேஷன்லேருந்து சில கொஷின்ஸை நம்ம சொல்லலாம். டிஃபரன்ஷியல் எக்வேஷன்னா ஒரு சால்வ் த எக்வேஷனை கொடுத்துட்டு சால்வ் பண்ணக்கூடிய சால்வபிள் ஃபார் பி கியூ அந்த டைப்பாக இருக்கலாம். இல்லை அதிலே டேர்ம்லேயே நம்ம டிஃபரன்ஷியல் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் எக்வேஷன், இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் எக்வேஷன்ஸ், ஹோமோஜினஸ் டைப் ஆஃப் லீனியர் எக்வேஷன்ஸ் இருக்கும். அதில் டிட்டர்மன் மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா, மெத்தட் ஆஃப் பராமீட்டர், செப்பரேஷன் மெத்தட்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில ப்ராப்ளம்லாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த லாங் டைப் ப்ராப்ளத்தில் நம்ம கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதெல்லாம் இந்த கைண்டில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த 3 ஹார்ஸில் இந்த 3 ஹார்ஸ்னால் இந்த 1 hour 60 minutes எடுத்துக்கூடாது, 50 minutes தான் நீங்கள் எடுத்துக்கணும். 50 minutesலேயே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய இந்த 20 to 30 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும் 50 minutesலேயே. ரிமைனிங் லாஸ்ட் 10 minutes பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷின்ஸ் அந்த 150 கொஷின்ஸ்க்கு ப்ராப்பராக ஷேட் பண்ணியிருக்கோமா, அந்த ஷேடுங்கிறது இப்போ ஒரு ஷேட் பண்ணக்கூடிய டேர்முங்கிறது ஒரு சில டாட் மாதிரி இருக்கும், சில இடத்துல இப்படி பண்ணியிருப்பீங்க, அதை ப்ராப்பராக ஷேட் பண்ணியிருக்கோமா அப்படின்றது ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அந்த 150 ஒரு நம்ம ஹேண்ட் வச்சுட்டு அந்த கொஷின்ஸ்லாம் கரெக்டாக நம்ம செக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது 1 by 1 நீங்கள் அக்சஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு பேசிக்காக உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நீங்கள் அந்த எக்ஸாம் டைமிங்கில் இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடவும் சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இதை இன்சஸ் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த 150 கொஷின்ஸ்க்கான ஆன்சரும் கரெக்டாக நம்ம சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கோமா, நம்மளோட ரேஷன் நம்பரை கரெக்டாக ஃபீட் பண்ணியிருக்கோமா, நமக்கு ஃபர்தர் அங்கே கேட்டக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக கொஷினோட புக்லெட் நம்பர் ஆகட்டும், இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸில் ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய அந்த லெவல்லாம் ஃபில் பண்ணுறோமான்றதை பார்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சில டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் ரேஷன் நம்பர் எல்லாம் ஆல்ரெடி ஃபீட்டடாக இருக்கும், சில கொஷின் புக்லெட் நம்பர்லாம் எழுதுகிற மாதிரி தான் ஏதாவது ஒரு கொஷின் புக்லெட்டாக இருக்கலாம், இல்லைனா என்ன டைப்னு எழுதுறோம், அந்த மாதிரி எழுதுகிறப்போ இந்த பயத்தை ஒரு பதற்றத்தை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது ராங்காக ஆன்சர் பண்ணுறீங்க இல்லை ரீரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதனால் என்ன லாஸ் ஆகும் அப்படின்னா இந்த 150 கொஷின்ஸ்லேருந்து மார்க்கை ரெடியூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இப்போலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போலாம் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சின்ன நீங்கள் எரர் பண்ணுறது, நீங்கள் எடுக்கிற மார்க்லேருந்து 1 mark 1 mark 2 mark 3 mark வரைக்கும் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போ நம்ம எடுக்கிற இவ்வளோ டிஃபிகல்ட்டாக நம்ம படித்து வாங்குகிற மார்க்லேருந்து இந்த சில்லி மிஸ்டேக் பண்ணி நம்ம அந்த ஒரு மார்க்கை நம்ம குறைக்கணுமா அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த படித்த விஷயத்த நம்ம ஈஸியாக ஒரு நம்ம அந்த கொஷின் புக்லெட் நம்பர்லையோ இல்லை என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் எழுதுறதுலையோ இல்லை ஏதாவது ரேஷன் நம்பர் ஃபீட் பண்ணுறதுலையோ ரீரைட் பண்ணியோ இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறது மூலிமா ஏன் 1 mark நம்ம அதில் போய் லாஸ் பண்ணணும், 2 marks ஏன் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அதை நீங்கள் அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கேட்டுட்டு பொறுமையாக அதை ப்ராப்பராக நீங்கள் அந்த டைமுக்குள்ளே எழுத முடியும். அதுக்கான டைமும் கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட் அந்த 10 minutes கண்டிப்பாக காமாக அந்த கொஷின்ஸை கிளியராக கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த கொஷினை சரியாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கோமா, ஏதாவது விட்டுருக்குமா, ஷேட் பண்ணாமல் இருக்கான்றதை நீங்கள் ஒரு செகண்ட் கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இன்னொரு டிப் அப்படிங்கிறப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் 10 minutes கிளியராக படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோப்பு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம படிக்கல, இன்னும் சரியாக படிக்கலன்ற மைண்ட் செட்டை இப்போ வரைக்கும் நீங்கள் ப்ரெஷரை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷனுக்கே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாமல் வந்துடும். அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம 10 minutes இருக்குது, 10 minutesக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம், வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஆன்சர் பண்ண முடியும். எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்க போகிறோம். மைண்டை எந்த அளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியுமோ இந்த 1 வீக்கை கண்டிப்பாக மைண்டு ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரொம்ப பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த மெட்டீரியல் நான் இதை படிக்கலன்னு சும்மா புரட்டி உங்களுக்கான ஒரு பேஜஸ் மட்டும் தான் புரட்டிகிட்டு இருக்குமே தாண்டி நீங்கள் கண்டென்ட்டை ப்ராப்பராக டெலிவர் பண்ணாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம். அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வஸ்ட் கூட. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு 1 more இன்ஃபர்மேஷன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த 3 hours எப்படி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ இந்த லாஸ்ட் மினிட் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நம்ம எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம கிளாஸ் டெஸ்ட்ஸில் கண்டக்ட் பண்ணியிருப்போம், மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம், கிளாஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக அந்த கிளாஸ் டெஸ்ட்டில் 150 கொஷின்ஸ்க்கு கண்டிப்பாக சரியாக நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ணியிருக்க மாட்டோம் ஆன்சர்ஸ். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்துங்க, திரும்பவும் நீங்கள் இந்த 1 வீக்கில் எடுத்துங்க. கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த 3 hours நீங்கள் மாடலாக எழுதி பார்த்துருப்பீங்க. இந்த 3 hours நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ ஆகுதா,
இப்போ நான் சொன்னக்கூடிய டாட்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அந்த 3 ஹார்ஸுக்கு ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ண முடியுதா, இந்த 10 யூனிட்ஸும் ப்ராப்பராக இது மாதிரி தான் கேட்டிருக்காங்களா, கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா, இல்லை எல்லாமே ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை இது நம்ம இங்கே மாடல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் எல்லாமே அந்த ப்ளூ டெக்ஸானமி பேசிஸாக எடுத்துருப்போம்னு சொல்லியிருக்க முடியாது. சில இடத்துல ஒரு யூனிட்ஸில் ப்ராப்ளம் அதிகமாக கேட்டிருந்திருக்கலாம், சில தியரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம். ஆனால் எக்ஸாம்ஸ் கேட்கும்போது அவங்க கிளியராக அந்த 3 ஹார்ஸ் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் அந்த லெவலுக்குலாம் எடுத்திருப்போம். ஸோ 1 or 2 அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ஸுங்கிறது எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுங்கிறது அந்த மாடல்ஸை திரும்பவும் எடுத்து பாருங்கள். கொஷின்ஸை திரும்ப அந்த கொஷினை எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மாடல் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், கிளாஸ் டெஸ்ட் ஆகட்டும், கொஷின்ஸை நீங்கள் திரும்ப புரட்ட தாங்க. அந்த கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த டைமையே நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த லெவலுக்கு நீங்கள் ஸ்பீடாக அந்த கொஷின்ஸை திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ டேரக்ட் கொஷின்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கிளாஸ் டெஸ்ட் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் புரட்ட தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் என்ன இருக்குது டவுட்டே வரக்கூடாது. ஒரு கொஷின்ஸை ரீட் பண்ணோடனே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது, 4 ஆன்சர் படித்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது மாதிரி டக்கு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் உங்களோட ரிவிஷன்ஸை நீங்கள் தியரி கொஷின்ஸ் இப்போ இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் அப்போ நீங்கள் ப்ராப்ளத்தை உட்காந்துட்டு ரொம்ப தூரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இப்போ லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கொஷின்ஸ் ஆகட்டும், சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், பேசிக் ஃபார்முலாஸ், ஓகேங்களா, பேசிக் ஃபார்முலாஸ், பேசிக் டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக் லெவல்ஸில் என்ன இருக்குது, அந்த ஒரு மெத்தட் இருக்குன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும், ஒரு ப்ரொசீஜர், ஒரு தியரி கொடுக்குறோம், அந்த தியரிக்கான பேஸ் என்ன, அதுக்கான நோட் பாயிண்ட் என்ன, அதுக்கான ரிமார்க் என்ன கொடுத்துருக்கோம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்கோம், ஒரு மெத்தட் அல்காரிதம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக் லெவலில் இந்த பேஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ், ஒரு டிபி அப்படின்னா அந்த டிபிக்கு எப்படி பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லியிருப்போம், அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு குரூப் தியரி அப்படின்னா இப்போ ஒரு குரூப்பாக இருக்கணும்னா அந்த குரூப்போட ஆர்டருங்கிறது எப்படி இருக்கணும், குரூப்போட ஆர்டர் ரொம்ப ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும், ப்ரைம் பவர்ஸாக இருக்குது, இந்த ப்ரைம் பவர்ஸாக இருக்குது, ப்ரைமாக இருக்குது, இல்லைன்னா ப்ரைம்ஸோட காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னா அது எப்படி சைக்ளிக் குரூப் எப்படி சொல்கிறோம், அது எப்படி குரூப்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு குரூப்புக்கு என்னென்ன நார்ம்ஸ் இருக்குது, அதோட நமக்கு காம்படேட்டிவ்லாக இருந்தால் அபிலியன் குரூப்பாக எப்படி மாறுது, நார்மல் சப் குரூப்னால் என்ன, ஓகேங்களா, அப்போது ஐடியல்னா என்ன, ரிங்னா என்ன, இதுக்கான டெஃபினேஷன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமல் ஐடியல்னா என்ன, ப்ரைம் ஐடியல்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா சிமெட்ரிக்கல் குரூப்னா என்ன, சிமெட்ரிக்கல் குரூப்போட ஆர்டர்னா என்ன, ஓகேங்களா. இப்போது பர்முடேஷன் ப்ராப்ளம்னா பர்முடேஷனை எப்படி எடுத்துக்கலாம், அதுக்கு பர்முடேஷனில் இன்வர்ஸ் எப்படி கேட்கலாம், இல்லை காம்போசிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் ஓஆர்லாம் பார்த்தப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், பேலன்ஸ் ப்ராப்ளம் எப்படி சொல்லணும், ஏபிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இதில் எந்த மெத்தட் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனில் எது பெட்டரான சொல்யூஷன்ஸ் கொடுக்குது, அது என்ன மெத்தடுன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா. அப்போது எல்பிபியில் நமக்கு ஒரு எல்பிபி பார்த்தோன்னே சால்வ் பண்ணணும்னு நினைப்போம், கண்டிப்பாக கிடையாது. ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் யூனிக் சொல்யூஷன், நாட் யூனிக் சொல்யூஷன்றப்போ நீங்கள் சால்வ் பண்ணதை விட கண்டிப்பாக கோயின்ஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரைன்ஸையும் நீங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸும் பேரலல் ஆகுதான்னு செக் பண்ணிட்டோன்னா நமக்கு நாட் யூனிக் சொல்யூஷன்ஸ், தட் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமல் சொல்யூஷன், அது மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதை என்ன பண்ணிப்பீங்க, வெறுமனே நீங்கள் அந்த கொஸ்டினை படித்தோடனே சால்வ் பண்ணணுன்ற டெக்னிக், எல்பிபின்னு ஒரு ஃபார்மேட்டை கொடுத்து கன்ஸ்ட்ரைன்ஸும் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆப்ஷன்ஸை நீங்கள் பேரலே பார்க்கணும். அது அன்பவுண்டட் சொல்யூஷன் இருக்குது, மெனி சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கோம், பேரல் சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறப்போ அது ஆப்ஷன்ஸ் எப்படினாலும் கிராக் ஆகலாம். அப்படின்றப்போ கண்டிப்பாக கொஷின்ஸ் என்ன கிளாரிட்டியாக அப்போ பேரலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பேரல் இல்லை அப்படின்னா அப்போ கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி இருக்கணும், எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்குது, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டைப்பாக இருக்குது, எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸும் எப்படி இருக்குது, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டைப்பாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக பீசபிள் சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம், பவுண்டட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். இல்லை எல்லாமே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டைப்பாக இருக்குது, இப்போ அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இப்போ டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னா டூயல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கான ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா. இன்ஃபீசிபிலிட்டியாக இருந்தாலும் நமக்கு பவுண்டட்ஸ் ஆஃப் பீசபிள் சொல்யூஷன் கொடுக்க முடியும், இன்ஃபீசிபிளாக இருந்தாலும். ஓகேங்களா. இதில் எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டைப்பாக இருக்கணும், ஒன்லி ஸ்லாக் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எப்படி இருக்கும், ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி நமக்கு நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அது எப்படி நம்ம அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி நம்ம ப்ராப்பரைஸ்டு வேவுக்கு மாற்றிக்கலாம், இல்லை ப்ரைமல் டூயல் சேஞ்சஸ்னால் எப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட்லேயே இந்த பேஸ் லெவல் கொஷின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸை மட்டும் நீங்கள் திரும்ப அந்த பேசிக் ப்ரோட்டோகால்ஸ், டேர்ம்ஸ், டெஃபினேஷன்ஸ், ரிசல்ட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 1 வீக்கில் இதை மட்டுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள்.
ப்ராப்ளம் படிக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை நல்லா கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தியரி கொஷின்ஸை கேட்குறப்போ அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறது தான் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், 150 கொஷின்ஸ்னா டேரக்ட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு பாசிபிள். ஏன்னா நம்ம அதில் தான் நம்ம மிஸ்டேக்கும் சில பேர் பண்ணுவாங்க. அதில் டேரக்ட் கொஷின்ஸ் தான், ஈஸி கொஷின் தான். ஆனால் அந்த கொஷினை சரியாக படிக்காமலும் இந்த டைம், அந்த ஸ்பீட், அந்த கூடிய அந்த ப்ரெஷர் ஒரு பக்கம், ஏன்னா அந்த டைம் ஓடிட்டே இருக்குது. அந்த ஏன்னா டைம் ஓடிட்டே இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். டைம் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது, கொஷின்ஸ் இவ்வளோ தான் எழுதியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பக்கம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை டேக்கிள் பண்ணது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அதையும் நம்ம என்ன பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சில ட்ரிக்கி பாயிண்ட்லாம் நமக்கு என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணுறது மூலிமா தான் நமக்கு அந்த விஷயத்தை நம்ம கிராக் பண்ண முடியும். எக்ஸாம்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த சக்ஸஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா? ஸோ அதனால் சில விஷயத்தை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் அந்த பேஸ் லெவலில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ரீகால் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு டிப்பை நான் சொல்லுது, இந்த 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல் அதை கொடுத்துக்கக்கூடிய நோட்ஸ் இல்லை வீடியோஸாக இல்லை என்ன சோர்ஸஸ் இருக்கோ, டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிங்கன்னா டேரக்ட் கொஷின்ஸ், அந்த தியரி கொஷினை பார்த்தா ஆன்சர் பண்ணுற லெவல் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த 1 வீக்கில் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அது ஒரு குட் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அனதர் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் படிச்சிருக்கோம், இதெல்லாம் நான் டீட்டெயிலாக படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் புக்ஸை சரியாக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா பேஸ் லெவலில் இருக்கலாம். கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி இருக்கு இல்லையா? யூனிட் நம்பர் 2 நம்ம பார்க்குறப்ப அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி ஆகட்டும், இல்லை டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், இது எல்லாமே பேஸ் புக்ஸ் தான், ஸ்கூல் புக்ஸ் தான். இது எல்லாமே பேஸ் எங்கிறது இருக்குன்னா ஸ்கூல் புக்ஸில் தான் அது எல்லாமே கண்டென்ட்டே இருக்குது. அப்போ ஸ்கூல் புக்ஸில் ஃபார்முலாஸ் இருக்கும், அது பேஸ் லெவல் இன்டெக்ரேஷன்ஸாக இருக்கும், டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாமே ஸ்கூல் புக்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஸ்கூல் ப்ராபபிலிட்டி ஆகட்டும், ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இதெல்லாமே ஸ்கூல் லெவல்லே இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் அப்போ பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸில் நம்ம பார்க்குறப்போ 150 கொஷின்ஸில் அந்த பேஸ் லெவலில் ஸ்கூல் லெவலில் இருக்க கொஷின்ஸும் கண்டிப்பாக நமக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் நம்ம கேட்கறதுக்கான பாசிபிள். அது குவான்டிட்டி நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இவ்வளோதான் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படி நம்ம ஸ்கூல் புக்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸ் வரும் நம்ம எக்ஸாக்டாக சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஸ்கூல் ஏன்னா பேஸே ஸ்கூல் தானே, அந்த ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஷின் கண்டிப்பாக இதோட சிலபஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அது ஸ்கூல் லெவல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அப்போ ஸ்கூல் லெவல் ஆஃப் கொஷின்ஸையும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அதற்கான ரிசல்ட்ஸ் ஏன் எதுக்காகனா இது நம்ம அது இந்த சிலபஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறப்பையும் நம்ம கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டீச் பண்ணி உங்களுக்கான ஐடியா அதையும் நம்ம கொடுத்துருப்போம். பட் இப்போது அடிஷ்னலாக ஏன் புக்கை பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா டேரக்ட் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், சில அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது டக்கு நம்ம பார்க்குறப்ப என்னவா இருக்கலாம், அந்த ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம் இல்லையா? அதுக்கான ஒரு சோர்ஸை கொடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த புக்ஸை, ஸ்கூல் புக்ஸை ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிறது சேஃப் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் அதுதான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டே பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் தியரி இருக்குது, நம்ம மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ மேட்ரிக்ஸில் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஸோ கிளாஸஸில் சால்வ் பண்ணும்போது ஒரு 2 ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அதுவும் அந்த மேட்ரிக்ஸில் கொஷின்ஸ் கிளாஸ் டெஸ்ட் எழுதும்போது கொஷின்ஸ் கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம், வாட் எவர். அதெல்லாம் நம்ம இப்போ ஸ்கூல் புக்கில் பார்க்குறப்போ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு 2-3 ப்ராப்ளம் இருக்கும். இப்போ அந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் நமக்கு கேட்டுட்டாங்கன்னா டக்குன்னு அந்த கொஷினை பார்த்தோன்னே நமக்கு என்ன இருக்கும், இது ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்குது, இது ஸ்கூல் புக்கில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா? ஸோ அந்த தாட் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருக்கலாம், சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஸ்கூல் புக் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு சும்மா அந்த ஒரு டைம் கிடைக்கிற டைம் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஸ்கூல் புக்ஸையும் புரட்டி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெகிரேஷன் ஆகட்டும், அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி ஆகட்டும், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட பேஸ் ஆகட்டும், அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே நமக்கான பேசிக் கண்டென்ட் தான். நீங்கள் எதையுமே அங்கே அவாய்ட் பண்ண வேண்டிய கண்டென்ட் எதுவுமே இருக்காது. கால்குலஸ் ஆகட்டும், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஆயிலர்ஸ் ஃபார்முலாஸ் ஆகட்டும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ், இது எல்லாமே நமக்கான பேசிக். இந்த பேசிக்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூல் புக்ஸில் தான். 11th and 12th புக்ஸ் இருக்கு இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் 11th and 12th புக் உங்ககிட்ட இப்போ என்ன ஸ்டேட் போர்டு புக் இருக்குன்னா ஸ்டேட் போர்டு இல்லை, இன்னும் பெட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சி புக் இருக்குன்னா இன்னும் பெட்டர், நான் குட்னே சொல்லுவேன். ஓகேங்களா? சிபிஎஸ்சியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 புக்குமே ஒரே ஸ்டாண்ட் தான். ஸ்டாண்ட் ஒன்றும் பெருசாக கிடையாது. இல்லை புக்கு இது 2 புக்கும் இருந்தாலும் நீங்கள் புரட்டி பார்க்கலாம். இப்போ நான் சிபிஎஸ்சி புக்கு இல்லை, எங்கிட்ட ஸ்டேட் போர்டு தான் பக்கம் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா வாங்கி ஒரு சும்மா ஒரு புரட்டி பார்க்கலாம். அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி ஆகட்டும், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நம்ம இப்போ பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து ஈஸியாக கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மோர் தென் அந்த எப்படி யூனிட் வைஸாக எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத இன்னும் நம்ம சில ஐடியாஸை கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்கூல் புக்ஸ் பார்க்குறது எதுக்காக அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ரேங்க்
ஓகேங்களா, ஒரு கொடுத்துருக்க ஒரு மேட்ரிக்ஸஸ் கேட்டு ரேங்க் கால்குலேட் பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு மினிமம் ஒரு கொஷினாவது கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் கேட்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி மெட்டீரியலையும் கிளாஸஸ்லையும் பார்த்துருந்தாலும் ஸோ ஸ்கூல் புக்ஸில் நிறைய மோர் தென் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ப்ராப்ளத்தோட குவான்டிட்டிங்கிறது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை ஒர்க் அவுட் பண்ணதோட ப்ராப்ளத்தை ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரேங்க் கார்லேஷனோட டாப்பிக்கோ அதுகாகட்டும், இல்லைனா கொடுக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துட்டு ஐகன் வேல்யூஸை ஃபைன் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா, ஐகன் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கான ப்ராப்ளத்துக்கான சோர்ஸஸ் ஆகட்டும், இல்லைனா கேல ஹாம்பிள்டன் இதை யூஸ் பண்ணி அந்த மேட்ரிக்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்கான பேஸ் அதில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டில் நமக்கு ஸ்கூல் புக்ஸோட பேசிக் ப்ராப்ளம்லாம் நமக்கு அதில் கிடைக்கிறதுக்கு சோர்ஸஸ் இருக்கும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸஸ் கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் கேட்கலாம். ஓகேங்களா, ஒரு மேட்ரிக்ஸஸ் கொடுத்து நேச்சர் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஐகன் வேல்யூஸ் இப்படி தான் இருக்குன்றதுக்காகப்போ ஐகன் வேல்யூஸ் வந்து பாசிட்டிவ் டெஃபினட்டா, இன்டெஃபினட், செமி டெஃபினட், இந்த மாதிரி டேர்ம் இருக்கக்கூடிய பேசிக் லெவல் கொஷின்ஸ்லாம் இந்த மேட்ரிக்ஸ் தியரியிலேருந்து சில கான்செப்ட்ஸை நம்ம கேட்பாங்க. இப்போ அந்த வகையில் சிமெட்ரிக்கல் மேட்ரிக்ஸ்னால் என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸ்கியூ ஹெர்மிஷனாக எப்படி இருக்கும், யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மேட்ரிக்ஸோட டைப்னா என்ன, இந்த மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும், இது ஆர்த்தோகோனல் அப்படின்னா நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஐடென்டி மேட்ரிக்ஸஸ் எப்படி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஐகன் வேல்யூஸ்னால் இப்படி தான் இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கிடைக்குமா, இல்லை ரூட்ஸ் அதோட ஐகன் வேல்யூஸ் இப்படி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆகட்டும், இல்லைனா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது எப்படி இருக்கும், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட பேஸ்லேருந்து எப்படி எழுதிக்கலாம், இல்லை கியூபிக் ஈக்குவேஷன் தான் சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது எப்படி இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுங்கிறது எப்படி இருக்கும். ஸோ இதுக்கான டேர்ம்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ அப்படின்னு பார்த்துருப்போம். இதே 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா பிக்யூங்கிற ஃபார்மேட் எழுதியிருப்போம். இல்லைனா அந்த டேர்ம் ஏ நமக்கு என்ன சொல்லியிருப்போம், அந்த டேர்ம்லேயே நமக்கு வெல் நோனாக டிஃபைன் பண்ணுறதுக்கான டேர்ம். இதில் என்னது எசென்ட்ரிசிட்டி வேல்யூஸில் வந்து வச்சு எசென்ட்ரிசிட்டி ஈயோட வேல்யூஸ் வச்சுட்டு எப்படி நமக்கு பெரபோலா எப்படி சொல்லலாம். இப்போ ஈயோட வேல்யூஸ் வச்சுட்டு பெரபோலா வேல்யூஸ் எப்படிக்கும் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ என்ன, ஈக்குவல் டு 1 ஆகுதுன்னா தட் இஸ் பெரபோலா, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஆகுதுன்னா என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும் போது என்னவாக இருக்கும். இதை தான் நமக்கு பெரபோலா நமக்கு எலிப்டிக் ஹைப்பர்போலா இந்த மாதிரி சொல்கிறதுக்காகட்டும். அப்போ எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா என்ன சொல்லலாம், சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எசென்ட்ரிசிட்டி 0வாக இருந்ததுன்னா என்ன சொல்லலாம், சர்க்கிள் அப்படின்னு சொல்ல போகிறோம். எசென்ட்ரிசிட்டினா அது பேரபோலா, இது எலிப்டிக் ஹைப்பர்போலா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் சொல்கிற வரைக்கும் அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம அங்கேயே இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு ஒரு ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷனாக எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்போம். அந்த ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷனை சென்டர் எப்படி சொல்லலாம், ஃபோக்கி எப்படி சொல்லலாம், எசென்ட்ரிசிட்டிஸ் சொல்கிறதோட இல்லை டைரக்ட்ரிக்ஸ் சொல்கிறது ஆகட்டும், இதெல்லாம் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் நமக்கு இது பேஸ் லெவல் தான். இது கண்டிப்பாக ஸ்கூல் புக்லேருந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட்டோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டாஸை கொடுத்துட்டு மோட் எப்படி ஃபைன் பண்ணலாம், மீன் எப்படி ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில கொஷின்ஸ்க்கெலாம் இருக்கிறதப்போ கண்டிப்பாக அந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீன், அந்த கம்பைன்டு மீன் ஆகட்டும், இல்லைனா டேட்டாஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அந்த டேட்டா மிஸ்ஸிங் டேட்டா, இல்லைனா மிஸ்ரீட் டேட்டா, அந்த டேட்டாவை வந்து தப்பாக ரீட் பண்ணிட்டுக்கப்புறம் ஆஃப்டர் சம்டைம்க்கு வந்து ரியலைஸ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை கரெக்டாக மீன் கால்குலேட் பண்ணதுக்கான ப்ராப்ளம் ஆகட்டும். இதெல்லாமே நம்ம அந்த ஸ்கூல் லெவல் 9th 10th லெவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த 10th ப்ராப்ளமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 10th புக்லேயே மோட் மீடியன்லாம் நமக்கு அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது ஃப்ரீக்வன்சிக்கான ப்ராப்ளம், மோடில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு 10th லெவல் புக்ஸ்லேருந்தே ப்ராப்ளம் நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டியில் இருக்கிறதுலாம் இருக்கும். ஒரு கலர் பால்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கான ப்ராப்ளம் என்ன, பெய்ஸ் தியரம்லாம் நம்ம 12th புக்லேயே 11th and 12th புக்லேயே பெய்ஸ் தியரத்துக்கான ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா, பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே நம்ம 12th புக்கிலோட கண்டென்ட்டே நம்ம இருக்கும். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் நமக்கு y இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம சொல்லியிருப்போம் CF + PI அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ மோஸ்ட் ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டுனா கண்டிப்பாக PIங்கிற டேர்மே இருக்காது, ஒன்லி CF தான். அதான் ஜென்ரல் சொல்யூஷனாக கிடச்சிருக்கும். தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு CF மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. அந்த CF எப்படி இருக்கும், அந்த டேர்முக்கு எப்படி இருக்கும், அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் கொடுத்துருக்க வந்துட்டு அது ஹோமோஜினஸ் டைப்பா நான் ஹோமோஜினஸ் டைப்பா, அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸு வேரியபிள் கோஎஃபிஷியன்ஸாக இருக்கா. இதுலேயே நமக்கு நிறைய டைப் இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேயே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. இப்போ வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்னா கேசி லெஜெண்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம CFPAலேருந்து கண்டிப்பாக நமக்கான கொஷின்ஸ் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைப்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எலிமினேட்டட் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன்ஸ், எலிமினேட்
எலிமினேட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ், அப்புறம் எலிமினேட் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த டைப்பில் கண்டிப்பாக ஒரு மார்க் நம்ம கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு மார்க் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா கேட்கறதுக்கு பாசிபிள். ஓகே, எலிமினேட் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஏபிங்கிற அன்னோன் எப்படி கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கான சோர்சஸ். கண்டிப்பாக இந்த டைப்பில் இருந்து நமக்கான ப்ராப்ளம் வந்து கேட்கறதுக்கு நிறையவே பாசிபிள் இருக்குது. எலிமினேட் ஆர்பிட்டரி ஃபங்க்ஷன், ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பேஸஸாக கேட்குற மாதிரி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ். இல்லைனா கிளாரன்ஸ் ஃபார்ம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டைப் சொல்லியிருப்போம் இல்லையா, சால்வபிள் ஃபார் பி, சால்வபிள் ஃபார் கியூ, அது அந்த மெத்தடில் நம்ம சொல்லியிருப்போம். சாப்பர்ஸ் மெத்தடுன்னு நம்ம பார்த்துருப்போம். சாப்பர்ஸ் மெத்தடுன்னு சொல்லியிருப்போம். அதில் நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணதான் பி கியூ ஆர் இதெல்லாம் பி சால்வபிள் பி கியூ இல்லை எக்ஸ் எஃப் ஆஃப் பி கமா கியூ, இந்த மாதிரி எக்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய டெக்னிக் மெத்தட் டைப் 1 டைப் 2 நிறைய ஒரு 8 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதை விட சாப்பர்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லா மெத்தடுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் தான் சாப்பர்ஸ் மெத்தட். கண்டிப்பாக அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்னால் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். டோட்டல் டெரிவேட்டிவ்ஸ் ஆகட்டும், இதில் ஹாய்லர்ஸ் தியரம், தட் இஸ் யூலர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லலையா, தட் இஸ் ஹாய்லர்ஸ் தியரம். கண்டிப்பாக ஹாய்லர்ஸ் தியரத்தோட ப்ராப்ளம் மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு ஒரு டிஎன்பிசிஸ் ஆகட்டும் எதில் இருந்தாலும் ஹாய்லர்ஸ் தியரத்தை பேஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளத்தை நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? ஹாய்லர்ஸ் தியரத்தோட ரிசல்ட்ஸ் ஆகட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு ரெகுலர் ஃபார்மேட்டை நம்ம கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். இப்போது அதே நமக்கு இன்டகிரேஷன்ஸ், இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்கில் கூடிய இன்டகிரேஷன்ஸ் பார்க்குறப்போ போத் லிமிட்ஸ், இப்போது π/2 to π/6, இப்போது ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் டிவைட் பை ரூட் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் காஸ் எக்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகட்டும். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் ஏ, இந்த மாதிரி ப்ராப்ளம். ரூட் எக்ஸ் கேட்குறது, இல்லை டேன் எக்ஸு, ரூட் ஆஃப் காட் எக்ஸு. ஸோ இந்த மாதிரிலாம் சில ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமாக ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருப்போம். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்குலாம் நான் என்ன இருக்கணும்னா π/6, தட் இஸ் π/12. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் தான் ஸ்டாண்டர்டான ரிசல்ட்ஸாக நம்ம கொடுத்துருப்போம். அண்டு சில ப்ராப்ளத்துக்கு ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இது ரிசல்ட்ஸ் எப்படி சொல்லலாம். ஓகேங்களா? 0 to π/2 இன்டெக்ரல், 0 to π/2 இன்டெக்ரலில் ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் நம்ம சொல்லலாம். sin பவர் 6x, cos பவர் 6x, sin cos மெர்ஜ் ஆகிற மாதிரிலாம் ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் எப்படி கம்பைண்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். இதே பீட்டா ஃபங்க்ஷன்ஸ்க்கான ப்ராப்ளம் எப்படி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்கூல் புக்ஸ்லேயே சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய இப்போ இதை சொன்னக்கூடிய கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் கிடைக்கக்கூடிய கண்டென்ட் தான். இது நமக்கான சிலபஸ்லேயும் நமக்கு இருக்குது. எல்லாமே நமக்கு இப்போ சொன்ன எல்லா விஷயமும் நமக்கான சிலபஸில் இருக்குது. இப்போ கண்டிப்பாக அந்த நெக்கா மூமெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அந்த ஸ்கூல் புக்ஸில் ஒன்ஸ் நம்ம வாசித்து விடுறப்போ கண்டிப்பாக அதுலேருந்து அதில் நீங்கள் ப்ராப்ளமாகவும் பார்க்கலாம். ஸ்கூல் புக்ஸில் முடிஞ்ச வரைக்கும் இல்லைனா சில ஹைலைட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் கேட்குறப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே கொடுத்துருப்போம், இதில் இருக்கும், இல்லாத பட்சத்துக்கும் இருந்தாலுமே நம்ம அந்த ஸ்கூல் புக்ஸில் ஒன்ஸ் நம்ம பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ்லாம் இன்னும் பார்க்குறப்போ டீட்டெயிலாக கூட இருக்கலாம். இன்னும் ரொம்ப பேஸ் லெவல் இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம கொடுத்து இதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருக்கலாம். அங்கே நம்ம பார்க்குறப்போ இன்னும் பேஸ் லெவலாக இருக்கலாம். ஸோ அந்த பேஸ் லெவலில் கொஷின்ஸ் கேட்குறப்போ நமக்கு ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா அந்த நம்ம கொஷின் கேட்குறப்போ எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸும் இருக்கும். ஈஸி, வெரி ஈஸி லெவல், மீடியம், டஃப், இந்த மாதிரி எந்த டைம் கன்சியூம் ஆகக்கூடிய எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் கனெக்ட் ஆகி தான் இருக்க போகுது. அதில் நமக்கு கண்டிப்பாக இந்த பேஸ் லெவல் ப்ராப்ளம் அந்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகலாம். சில கொஷின்ஸ் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வரும்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த ஸ்கூல் புக்ஸில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்க்குறப்போ கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த 1 வீக்கில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்ஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் அதையும் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அதை பார்க்கலையேன்றதை ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் சோர்சஸ் இருந்துச்சு இப்போ கேஸ் பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் அதை ஒன்ஸ் வாங்கி நீங்கள் பாருங்கள். இல்லைனா ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். இருக்கக்கூடிய அந்த தியரி கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்க நோட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் ஆகட்டும், நோட்ஸ் ஆகட்டும், ரிசல்ட்ஸ், ரிமார்க் இதெல்லாம் கொடுத்துருக்கலையா, தியரி கண்டென்ட், ஒரு மெத்தடுக்கான பேசிக் ப்ரோட்டோகால்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்கலையா, அதையே நீங்கள் கூட கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ புக்ஸ் கிடைக்கல, இப்போ எதுவும் சர்ச் பண்ண முடியல, எனக்கு அங்கே அவைலபிள் பக்கத்தில் வாங்கலன்னு ஐயோ படிக்க சொல்லிட்டாரு சார், இது கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது எல்லாமே கொடுத்துருப்போம். அது மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் அங்கே இருக்கும். பாசிபிள் இருந்தது, இன்கேஸ் பாசிபிள் டைம் எனக்கு கன்சியூம் ஆகிற டைம் இருக்குது அப்படின்னா, எனக்கு டைம் கிடைக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த 1 வீக்கில் வாங்கி புரட்ட முடிஞ்சதுன்னா புரட்டிக்கோங்க.
ஓகேங்களா. இன்கேஸ் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இருக்கிற கண்டென்ட்டே பாருங்கள். ஓகேங்களா. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமும் சொல்லுவோம், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணால் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ டைம் கிடைக்கிற இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் எப்பயாவது நமக்கு இந்த சப்ஜெக்டை பார்க்குறப்ப ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டின்னர் டைம் ஆகட்டும், லஞ்ச் டைம் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகட்டும், அந்த மாதிரி டைம் ஆகட்டும், இல்லை மேபி இன்கேஸ் வேறு ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு அந்த டைமை டிலே பண்ணக்கூடிய மேபி இந்த மதிய டைமுக்கு கொஞ்சம் 1 hour ரெஸ்ட் எடுக்கணும்னு அந்த டைம் போகிற டைம் ஆகட்டும், அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணிங்கன்னா ஆடியோ சோர்ஸஸாக தமிழுக்குன்னு எலிஜிபிலிட்டிக்காக ஆடியோ சோர்ஸஸ் என்ன இருக்கோ அந்த ஆடியோ சோர்ஸஸ் எல்லாமே இயர்ஃபோன் மாட்டிட்டு அதுக்கான சோர்ஸ் இல்லை ஏதாவது நிறையா நம்ம கொஷின் சீரியஸ் டெஸ்ட் சீரியஸ் நிறைய போடுறாங்க தமிழுக்குன்னு, அந்த மாதிரி சில சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கான டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஏன்னா எலிஜிபிலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இது சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த எலிஜிபிலிட்டியை விட்டுறக்கூடாது. இல்லை ஈஸி லெவல் கொஸ்டினாக தான் இருக்கும், பட் அதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னா 8th 9th 10th அந்த லெவலுக்கு நீங்கள் கொஷின்ஸை பார்த்துட்டாவே போதுமானது. 8th 9th ஸ்பெஷலாக சொல்லணுன்னா 9th 10th புக்கு தமிழ் புக்கை நீங்கள் வேர்ட்ஸ் புரட்டினாவே முடிஞ்ச வரைக்கும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. தமிழ் இலக்கணம் ஆகட்டும், ஓகேங்களா, அந்த இலக்கணத்தில் என்ன ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேர்ம்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அதையும் நீங்கள் ப்ராப்பராக க்ராக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஏன்னா அதையும் நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. அதுக்கும் ஒரு ஃபியூ டைம்ஸ் இப்போ இந்த இருக்கக்கூடிய அந்த டைமில் அதுக்கும் சில டைமை கொடுத்துட்டு அதுவும் எஃபிஷியண்ட்டாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வே ஆஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த 10 minutesலேயே நம்ம 1 by 1 கண்டென்ட்டாக நம்ம பார்க்கணுங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூனிட் நம்பர் 1 நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த யூனிட் நம்பர் 1ல் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், பேசிக்காக நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இதில் என்ன கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும். இன்னொரு டைம் ரிவிஷன்ஸ் இந்த ஸ்கூல் புக்ஸ் லெவலுக்கு பார்க்கணும்னா இந்த மேட்ரிக்ஸ் தியரி முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பார்க்குறது சேஃப் தான். ஓகேங்களா. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லக்கூடியது அந்த மேட்ரிக்ஸ் தியரி மட்டும்தான். ஓகேங்களா. அதுக்கடுத்தது சால்விங் டெக்னிக், அந்த ஈக்குவேஷன்ஸ், அந்த பைனாமில் டைப்பில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதாகட்டும், எக்ஸ்பொனென்ஷியல்ஸ், லாகர்தமிக் ஆகட்டும், இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், டெஸ்கார்ட்ஸ் ரூல்ஸ் ஆகட்டும். ஓகேங்களா. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பாசிபிள் இதுக்கான ரூட்ஸ் இந்த ரூலை ஒபே பண்ணிச்சுன்னா இந்த ரூட்ஸ் இப்படி தான் இருக்கணும், ரியல் ரூட்ஸாக இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருக்கலாம், இந்த ரூல்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இதுக்குள்ளே பவுண்டரிக்குள்ளே இருக்கலாம். இந்த மாதிரி ரூல்ஸ் ஒபே பண்ணி இதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இருந்ததுன்னா இந்த ரூல்ஸ் இப்படி தான் இருக்கும்ன்றதுக்கான ஷார்ட்கட்ஸ் ஜென்ரலைஸ்டு ஃபார்மை கொடுத்துருப்பாங்க. சில டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்குமே ஒரு கியூபிக் பாலினாமியலாக இருந்ததுன்னா அந்த கியூபிக் பாலினாமியல் ஒரு ஏபி ஃபார்மேட்டாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த ரூட்ஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்ஸோட ரூட்ஸ் 3 ரூட்ஸ் கிடச்சிருக்குன்னா அந்த 3 ரூட்ஸுங்கிறதும் அது ஏபி, அந்த ரூட்ஸுங்கிறது ஏபிஆர் இருந்தால் எப்படி இருக்கும், ஜிபிஆர் இருந்தால் எப்படி இருக்கும், அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருக்குது, ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனாக இருக்குது, இல்லை அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சில பாலினாமியல் பேஸ் பண்ணி சில ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அந்த ரிசல்ட்ஸ் ப்ராப்ளமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை விட ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏபிஆர் இருந்தால் இப்போ இந்த ஃபார்மேட்னா அந்த ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும், ஜிபிஆர் இருந்தால் அந்த ஃபார்மேட் ரிசல்ட்ஸ் இப்படி தான் இருக்கும், ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் தான் இப்படி தான் இருக்கும், லாகர்தமிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா. ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. நமக்கு ஆல்ரெடி சீரிஸ் எக்ஸ்பான்ஷன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸில் நம்ம ஸ்பெசிஃபைடாக பார்த்துருப்போம். டைலர்ஸ் மெக்லாரின் சீரிஸ் லாரன்ஸ் சீரிஸ்னு பார்த்துருப்போம். இங்கே ஜென்ரல் சீரிஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி ஒரு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஒரு கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ஸ் ரியலோட கான்செப்டும் நம்ம அப்ளை பண்ண மாதிரி கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸோட ரூல்ஸை ஒபே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க சீரியஸோட ஃபைனைட் வேல்யூ என்ன கேட்கலாம், பேசிக் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் கூடிய லிமிட்ஸ் ப்ராப்ளம் கேட்கலாம், எல்லா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணக்கூடிய லிமிட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும். ஓகேவா. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மீன் வேல்யூ தியரம் அண்ட் ரோல்ஸ் தியரம். ஓகேங்களா. மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம். மீன் வேல்யூ தியரம் தான் லக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம் அப்படி சொல்லலாம். லக்ரான்ஜஸ் மீன் வேல்யூ தியரம்னா இதில் நம்ம ஜென்ரலைஸ்டு மீன் வேல்யூ தியரம்னு ஒன்று இருக்கும். ஸோ ரோல்ஸ் தியரம் இது புக்ஸ்லேயும் இருக்கும், நமக்கான சிலபஸ்லேயும் நம்ம கொடுத்துருப்போம். கண்டிப்பாக ரோல்ஸ் தியரம் மீன் வேல்யூ தியரத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம், கம்பல்சரி ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். அது ரியலோட கான்செப்ட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பேசிக் அது கால்குலஸ் பேசிஸாகவும் நீங்கள் கால்குலஸ் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அது கண்டென்ட் ஆக்சுவலி நம்ம கண்டென்ட் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் இதில் எந்த கான்செப்ட்ஸ் ரியலோட கான்செப்ட்ஸோ எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி கால்குலஸோட பவுண்டரியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம் அண்ட் ஜென்ரலைஸ் மீன் வேல்யூ தியரத்துலேருந்து கண்டிப்பாக ரோல்ஸ் கான்ஸ்டண்ட்டாக கால்குலேட் பண்ண சொல்லலாம். இல்லை மீன் வேல்யூ தியரம்ங்கிறது கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், மீன் வேல்யூ தியரத்தோட கான்செப்ட் கேட்கலாம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இதுக்குள்ளே இருக்கான்னு கேட்குற மாதிரி கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் அந்த ஸ்கூல் புக்லேயும் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் கிளாஸஸ்லேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பேசிஸாக பார்க்குறப்போ இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டாக பேசிஸ் அப்புறம் 3 செட் ஆஃப் பேசிஸ் 2 செட் ஆஃப் பேசிஸ் கொடுத்துருப்போ லீனியர்லி இண்டிபெண்ட்டாக லீனியர்லி டிபெண்ட்டாக கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கான ஒரு கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். லீனியர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லையா? லீனியர் காம்பினேஷன் டெக்னிக்காக நம்ம கொஞ்சம் ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதையே நம்ம மேட்ரிக்ஸ் டிட்டர்மன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேவா? ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா என்ன சொல்லலாம்? டிபெண்ட். நாட் ஈக்குவல் 0 வந்ததுன்னா இண்டிபெண்ட். இந்த மாதிரிலாம் நமக்கு டிட்டர்மெண்ட்டோட வேல்யூஸை வச்சுட்டு நம்ம லீனியர்லி டிபெண்ட்டாக ஒரு பேசிஸ் எப்படி சொல்லலாம், அந்த பேசிஸோட ஆர்டர் எப்படி சொல்கிறது, இதில் அதுக்கப்புறம் நல்லிட்டி எப்படி சொல்லலாம், நல்லிட்டி தெரிஞ்சதுன்னா ரேங்க் எப்படி சொல்லலாம், ஒரு கொடுத்துருக்க வெக்டர் ஸ்பேசிஸோட டைமென்ஷன் தெரிஞ்சதுன்னா நல்லிட்டி எப்படி சொல்லலாம். அதுதான் டைமென்ஷன் தியரம்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. டைமென்ஷன் தியரத்தில் வந்து நல்லிட்டியோ ரேங்கை சொல்கிறதுக்கான ஒரு ரூலை பார்த்துருப்பீங்க. லீனியர் காம்பினேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கிடைக்க ரிசல்ட்ஸ் அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது ஈஸி தான். ஓகேங்களா? அந்த பேஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை மட்டும் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்க? முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரொம்ப டிஃபிகல்ட் டெப்த் லெவல் ப்ராப்ளம் கேட்பாங்கன்றதை ரொம்ப பயந்துட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து மாட்ரேட்டாக ஈஸி அண்ட் மாட்ரேட் லெவல் தான் இருக்கும். டிஃபிகல்ட் லெவல் இருக்கிறதுக்கு சோர்சஸ் கிடையாது. கண்டிப்பாக இதை ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணாங்க. சிலபஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் ரிலேட்டடாகவும் இதுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இதை தாண்டி நம்ம கொஷின்ஸ் எப்படிக்கு வரப்போகிறதில்ல. நீங்கள் கொஷினை கிளியராக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறது தான் உங்களுக்கான ஒரே ஒரு டார்கெட். அது மட்டும்தான். கொஷின்ஸ் எப்படி இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியும். அந்த ஹோப்ஃபுல்லாகவே இருங்க. தயவுசெய்து உங்களோட ஸ்டஃப் நீங்களே டிகிரேட் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸை எந்த எக்காரணத்தை கொண்டு லூஸ் பண்ண வேண்டாம். அப் டு எக்ஸாம்ஸ் எழுதி அந்த ஹாலை விட்டு வெளியில் வர வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஒரு பர்சன் கூட லூஸ் அப் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுகிற, ஏன்னா ஒரு சிலர்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியலன்ற பட்சத்துக்கு ஐயோ ஃபர்தராக கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு டிஃபிகல்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேனிக் ஆகிடுவீங்க. தயவுசெய்து அதை பண்ண வேண்டாம். டோன்ட் பி த பேனிக். நான் அதை தான் திரும்ப சொல்கிறேன். நீங்கள் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியாது. ரிமைனிங் 150 கொஷின்ஸில் நமக்கு ஒரு 120 கொஷின் ஆன்சர் பண்ணால் கூட நமக்கு சரியாக ஆன்சர் பண்ணால் கூட போதும். நீங்கள் எல்லா கொஷினும் தெரியாமல் கொஷின் வர போகிறதில்ல. அதனால் அடுத்த கொஷின் போகும்போது ஆன்சர் பண்ண முடியுன்ற ஒரு ஹோப்போடையே தயவுசெய்து ஒரு கொஷின்ஸையும் மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ரிப்பேர் இந்த லாஸ்ட் மினிட் டைமை எந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் மைண்டை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, காமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இருக்கிற விஷயத்த ஸ்கூல் புக்ஸ் ஆகட்டும், மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் ரிலாக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல பேனிக் ஆகிட்டு புரட்டுற பேரில் பயத்தோட புரட்ட வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு அடுத்த செஷன்ஸில் யூனிட் வைஸாக எந்தெந்த கண்டென்ட்லாம் எப்படிலாம் ரீகால் பண்ணணுங்கிறத நம்ம இன்னொரு செஷன்ஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறது இஸ் அ குட் திங். ஆல் த பெஸ்ட். ஸோ தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் செஷன்ஸில் நம்ம மீட் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.